ஐ திங்க் மாதாஜி வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. எஸ், நம்ம வந்து தன்னுணர்வு. அழகான கேள்வி மாதாஜி நீங்க கேட்டது. எல்லாருக்குமே இந்த இது இருக்கும் இல்லையா? நம்ம பௌதீக வாழ்க்கையில இருக்கும்பொழுது பிரத்யேகமா வந்து நம்ம வந்து ஆன்மீகத்துல இருக்கணும்னு காட்டிக்க வேண்டிய அவசியமே கிடையாது மாதாஜி. ஸோ யாருக்குமே நம்ம வந்து வி நோ நீட் டு டெல். ஸோ இதுக்கு கிளாரிபிகேஷன் கூட நீங்க கொடுக்க வேண்டியதே இல்லை. அவங்களே ஒரு நாளைக்கு புரிந்து கொள்ளக்கூடிய அந்த நிலையில வருவாங்க. ஆனா அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே பௌதீக முறைப்படியே நீங்க ரிப்ளை கொடுங்க. அது பெட்டர். ஸோ யூ ஃபீல் வெரி கம்ஃபர்டபுளா ஒரு மாதிரி எஸ் இந்த மாதிரி வந்து நீங்க நான் நீட்டா நிதானமா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்ல முடியலையா யூ பெட்டர் அந்த அசோசியேஷன்ல இருந்து சைலண்டா இருக்கிறதுக்கு பாருங்க. டோன்ட் இக்னோர். அவங்க மேல வந்து அவங்களை இக்னோர் பண்ண வேண்டாம், அவங்கள வந்து உதாசீனப்படுத்த வேண்டாம். ஆனா வந்து சைலண்டா இருக்க பழகுங்க. சோ தட் ஸ்லோவா அந்த அசோசியேஷன்ல இருந்து நம்ம வந்து வெளியே வரலாம் இல்லையா? இஃப் இட் இஸ் எஸ் எஸ் அப்புறம் ஆமா இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த எஸ் எதிர்மறை மாயை பத்தி எல்லாம் இப்ப ஓரளவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எஸ் வெளி உலகம் முழுக்கவே இந்த எதிர்மறையாலதான் இயங்கப்படுற மாதிரி ஒரு எஸ் இது நம்ம தெரியுது. நீங்க வந்து வெளியில போகவே வேண்டாம் மாதாஜி. நம்ம வீட்லயே நீங்க எடுத்துக்கோங்களேன். யூ கேன் see யுவர் ஹஸ்பண்ட்ஸ் நேச்சர் எப்படி, பிள்ளைங்க நேச்சர் எப்படி. இப்ப பிள்ளைங்க என்ன தப்பு பண்றாங்கன்றத வந்து எதனால இப்படி பண்றாங்க, நம்மது கடமை அதுல என்ன, நாம ஏதாவது கவனிக்காம விட்டுட்டோமா அப்படி எல்லாம் கூட நீங்க உங்களால வந்து ஈஸியா உணர முடியும். ஸோ பக்தி பாதையில போறவங்களுக்கு வந்து இது ஈஸியா அவங்களுடைய தவறுகள். எஸ், ஈவன் ஐ ஹாவ் ரியலைஸ்ட். நான் கூட அதை வந்து நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். எங்க நான் மிஸ் பண்ணேன், வை ஏன் இந்த சுச்சுவேஷன், இப்படி எல்லாம் நான் உட்காந்து அனலைஸ் பண்ணுவேன். ஆனா இதெல்லாம் வெளியில சொல்ல மாட்டேன். இட் வில் பி இன்டர்னல். சொல்ல முடியாது. சொன்னா தட் வில் கிவ் எ வெரி நம்ம ஏதோ தனித்து இருக்கிற மாதிரி, அவங்க வந்து நம்ம அந்த ஃபேமிலி விட்டு நம்ம தூரமா போயிட்டுமோன்னு ஒரு ஃபீலிங் வந்துருவோம் அவங்களுக்கு. they will not know the intention. அவங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தான் இதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம்ன்றது வந்து அவங்களுக்கு அது புரியாது. ஏன்னா ஒருவருடைய பக்குவ நிலை வந்து கண்டிப்பாக ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர்கிட்ட வேரி ஆகும். அதனால ஒரு போலவே இருக்க மாட்டோம். இன்னும் நான் இருக்கிற மாதிரி என்னுடைய பிள்ளை என்னை விட ஹையஸ்ட்ல கூட இருக்கலாம், எனக்கு தெரியாது இல்லையா? ஆனா அவனுடைய புரிதலும் வந்து நம்மளை விட மேன்மையா கூட இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஆனா அவங்களோட நம்ம பேசும்பொழுது, அவங்க ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது அவங்க எவ்வாறு அதை வந்து எடுத்து செல்றார்கள் பார்த்து நம்ம வந்து கண்டிப்பா அவர்கள் நம்மளை விட மேன்மையா இருந்தா நம்ம சந்தோஷப்படலாம் இல்லையா? அந்த மாதிரியான நிலைகள் நம்ம வந்து பார்க்கலாம். ஆனா எவாலுவேஷன்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னாக்கா, நம்ம பார்க்கும் பொழுதே ஒருத்தருடைய ஜட்ஜ்மெண்டலாவே நம்ம என்னைக்குமே போகக்கூடாது. வி ஷுட் நாட் டூ ஜட்ஜ்மெண்டல் யாரையுமே. ஜட்ஜ்மெண்டல் பண்ண ஆரம்பிக்க அவங்களுடைய தவறுகள் மட்டும்தான் நம்ம பார்ப்போம். எப்பவுமே நான் ஜட்ஜ்மெண்டலா இருக்கணும். அடுத்து அந்த சூழ்நிலையில அவங்க என்ன செய்தாங்க, அது தர்மமா அப்படிங்கறத வந்து நாம யோசிக்கணும். அந்த நிலைக்கு நம்ம வந்தோம்னாக்கா, அப்ப நம்ம வந்து எல்லாரையுமே ஒரு போல பார்க்கக்கூடிய அந்த மனோபாவத்தை நம்ம வளர்த்து கொண்டிருக்கின்றோம் என்று. இவன் கெட்டவன், அதனால இவனை வந்து நம்ம வந்து தூரமா ஒதுக்கி வைக்கணும், இவன் நல்லவன் இவனை மட்டும்தான் நம்ம வச்சுக்கணும் அப்படின்லாம் இருக்கவே கூடாது. யூ ஷுட் நாட் ட்ரீட். எப்படி ஜகாய் மதாய வந்து நித்யானந்த சுவாமி வந்து எஸ் வித் கிரேட் ஹியூமிலிட்டி அவங்கள நல்வழி படுத்தினாரோ, அதே மாதிரிதான் நாம கூட வந்து வி நீட் டு அக்செப்ட் த பீப்புள் ஆஸ் இட் இஸ். எல்லாருமே எந்த நிலையில இருந்தாலும் பகவான் எப்படி எல்லாரையுமே நம்ம ஏத்துக்கிறாரு இல்லையா? அந்த மாதிரி நாமளும் வந்து we have to accept actually. ஓகே. சோ அதாவது நம்ம வந்து யாரையுமே வந்து இப்படிதான் அவங்க இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. சோ நம்ம இருக்கிறவங்களை வந்து நாம எவ்வாறு இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நாம வந்து வளர்த்து கொள்ளணும். சோ we should develop. இவங்க இப்படிதான் நம்பொழுது எஸ் அதுக்கேத்த மாதிரி நாமளும் வந்து அவங்களையும் வந்து மனசு நோகடிக்காம நம்மளால எந்த அளவுக்கு அவங்களோட கோப்பப் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாம வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும், அவ்வளவுதான். ஆனா முடியாத பட்சத்துல நமக்கு இது முடியாதுன்னு நம்ம ஹர்ட் ஆகாம எடுத்து சொல்றது நம்மளுடைய திறமை. அப்படி சொல்ல முடியலையா, கொஞ்சம் தூரமா கம்முன்னு சைலண்டா இருந்துட வேண்டியதுதான். அதுக்காக அவங்கள போய் குற்றம் கண்டுபிடிச்சு அவங்கள வந்து நீ இப்படி செய்த அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய தவறுகள் கூட எவ்வளவோ இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு சூழ்நிலை நடந்ததுனாக்கா ஃபர்ஸ்ட் நாம எங்க தவறு இழைத்தோம் என்பதை நாம ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். நம்ம பார்ட்ல நாம எதுவும் செய்யலன்னா அடுத்தவங்க பார்ட்ல இருக்குனாக்கா இது இப்படி நடந்திருக்கே அப்படின்றது, இதுக்கு என்ன செய்யறது, சொல்யூஷன் என்ன அப்படின்றதுதான் நம்ம கேட்கணுமே ஒழிய நீ இப்படி செய்துட்ட அதனாலதான் இப்படி ஆச்சு அப்படின்னு நம்ம 10 தடவை அவங்களுக்கு சொல்லக்கூடாது. தட் வில் ஹர்ட் தெம் இல்லையா? அப்போ ரிலேஷன்ஷிப் எல்லாமே நம்ம ஸ்பாயில் பண்ணிக்கிறோம் இல்லையா? சோ பிராக்டிக்கலா நம்ம எல்லாமே பௌதீகத்துலதான் எடுத்துட்டு போகணுமே.
ஆன்மீகத்தை நம்ம வந்து யார் மேலேயுமே வந்து சொல்லக்கூடாது. அந்த விளக்கங்கள் எல்லாம் நம்ம மனசுக்கு புரிய ஆரம்பிச்சாலுமே அத பௌதீகத்துல இருந்து அவங்களுக்கு எப்படி புரியுமோ அந்த விதத்துலதான் நம்ம வந்து சொல்லணும். சோ ஆன்மீகத்தை வந்து புரிஞ்சுக்கிறவங்களா இருந்தாக்கா ஆன்மீகத்தின் விதத்துல சொல்லலாம். புரியாத பட்சத்துல நீங்க அங்க எல்லார்கிட்டயும் ஒரு போல போய் நம்ம ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா பண்ணக்கூடாது இல்லையா? சோ யாருக்கு ஜுரமோ ஜுரத்துக்கு தகுந்த ஊசி போடணும் இல்லையா? காச நோய் இருந்தா காச நோய்க்கு தகுந்த இது ஹார்ட் டிசீஸ்னா ஹார்ட் டிசீஸ் தகுந்த மெடிசன். அந்த மாதிரி தான் ஒருத்தர் வந்து ஸ்பிரிச்சுவல்ல இருப்பாங்க, ஒருத்தர் வந்து மெட்டீரியல்ல இருப்பாங்க, ஒருத்தர் பௌதீகம், ஒருத்தர் ஆன்மீகம், ஒருத்தர் வந்து நாத்திகத்துல இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது வந்து நம்ம ஸ்பெகுலேஷன், சில பேர் வறண்ட தத்துவவாதிகளா இருப்பாங்க, சில பேர் வந்து கண்மூடித்தனமாக வந்து அதாவது சென்டிமெண்டலா தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வார்கள். எல்லாருக்கும் ஒரே போல ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்க முடியாது இல்லையா? அவர்களுடைய அவங்க லெவலுக்கு நம்ம இறங்கி போய் தான் நாம வந்து அவங்களோட பேசணுமே ஒழிய, நம்ம எந்த லெவல்ல இருக்கிறோமோ நாம ரியலைஸ்ட் ஆத்மா. இப்ப குரு எல்லாம் இருக்காங்க இல்லையா? ஆச்சாரியா குரு எல்லாமே எல்லாம் இருக்காங்க. அவங்க எப்பயாவது அவங்க லெவல் வச்சு எப்பவுமே பேச மாட்டாங்க. நீங்க எங்கேயாவது நீங்க பாத்தீங்கன்னா கூட ஒரு சிம்பிளான ஒரு சம்பாஷணை தான் செய்வாங்க. நம்ம நிலைக்கு தான் அவங்க இறங்கி வருவாங்க. அப்பதான் நம்ம என்ன பேசுறோம்ன்றது அவங்களுக்கு புரியும். நமக்கு என்ன வழி நடந்து செல்லணுன்றதுக்காக அறிவுரையும் அவர்கள் வழங்குவார்கள். அவர்களுடைய கண்ணோட்டத்துல நமக்கு என்னைக்குமே வந்து சொல்ல மாட்டாங்க. நாம கெட்டவங்களா இருந்தா கூட நீ கெட்டவன்னு கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. பட் நீ இப்படி போனா உனக்கு வந்து இந்த மார்க்கத்துக்கு போனா உனக்கு நன்மை அப்படிங்கிறது வந்து ஒரு வழிகாட்டியாக தான் அவர்கள் இருப்பார்கள். அத நம்ம புரிஞ்சுக்கணும். சோ குருனுடைய குவாலிட்டிஸ், ஒரு குரு கிட்ட நாம சமர்ப்பணம் அடையும் போது அவருடைய குவாலிட்டிஸ் எல்லாமே நாம கூட அக்வயர் பண்ணணும் இல்லையா? சோ இந்த 13வது சாப்டர்ல வந்து நீங்க அத பாப்பீங்க. 20 குவாலிட்டிஸ் இல்லையா? அதுல வந்து 2 குவாலிட்டி இருக்கும். ஒண்ணு மன்னிக்கிற தன்மை, இன்னொன்னு வந்து குற்றம் காண்பதில் விருப்பமின்மை. இந்த 2 குவாலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 2 குவாலிட்டிஸ நம்ம வந்து பயிற்றுவித்தால் நாம அப்பதான் அதாவது ஸ்பிரிச்சுவல் பாத்துலயே நம்ம அடி எடுத்து வச்சிருக்கோம்ன்றது அர்த்தம். மன்னிக்கக்கூடிய தன்மையை நம்ம அதிகமா வளர்த்துக்கணும். அதே மாதிரி குற்றம் காணக்கூடிய தன்மையை நம்ம வந்து குறைச்சிக்கணும். ஓகே, சோ திஸ் இஸ் ஹவ் வி நீட் டு ஹேண்டில். சோ நைவ தஸ்ய கிரேதானர்த்தோ நா கிரேதேனேஹ கஷ்சனஹ நா சாஷ்ய சர்வபூதேஷு கஷ்சித் அர்த்த வயா பிரஷயஹ. அதாவது செல்ஃப் ரியலைஸ்டு மேன், அதாவது தன்னுணர்வு பாதையில் இருப்பவன் has no purpose to fulfill in the discharge of his prescribed duties nor he has any reason to perform such work. அதாவது தான் வந்து எந்த செயலிலுமே அவன் செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது. அந்த செயல்களுடைய அதாவது செயல்கள் புரிவதற்கான ஒரு காரணமும் இங்கு கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இதனுடைய அர்த்தம் என்னன்னாக்கா, தன்னுணர்வு பாதையில் இருப்பவன் எப்பொழுதுமே தன்னுடைய செயல்பாடுகளில் அவன் ஈடுபட்டு கொண்டேதான் இருப்பான். அதுக்கு எல்லாமே அவனுடைய செயல்பாடுகள் இப்படி செய்யணும்ன்றது, அதாவது ஒரு பக்தி உணர்வோடு எல்லா செயலிலுமே அவர் ஈடுபட்டு இருப்பான். ஆனா அது அவனுக்கு கடமையாக தெரியாது. ஏனென்றால் அது பக்தி செய்யும் விதமாக அவன் ஏற்றுக்கொள்வான். அப்போ ஒருத்தர் வந்து தான் செய்யக்கூடிய கடமையே வந்து பகவானுக்காக செய்கின்றேன் என்று சொல்லும் பொழுது கண்டிப்பாக அவனுக்கு அது அவர் செயலாகவே அது இருக்காது. he will never consider it as a கர்மா. அது அவனுடைய கர்மம் என்று அவன் நினைக்கவே மாட்டான். இது வந்து பக்தி சேவை என்று எண்ணிக்கொண்டு அந்த செயல்களில் வந்து ஈடுபடுவான். அவ்வாறு சேவை என்று எண்ணிக்கொண்டு செயல்படக்கூடிய அவன் பலன்களை என்றைக்குமே எதிர்பார்க்க மாட்டான் இல்லையா? சேவையில நம்ம என்னைக்காவது பலனை எதிர்பார்த்திருக்கோமா? இப்ப வீட்டுல கூட பூஜை அறையை கிளீன் பண்றோம், விளக்கேத்துறோம். அந்த விளக்கேத்துறதுக்கு நம்ம என்னைக்காவது பகவான்கிட்ட நான் இந்த பூஜை நம்ம கிளீன் பண்ணேன், இந்த விளக்க ஏத்துறேன், இதுக்கு எல்லாமே எனக்கு பலன் கொடுன்னு நம்ம என்னைக்காவது நினைச்சிருப்போமா? கிடையாது. அங்க நம்மையும் அறியாம பகவானுடைய அந்த போட்டோவோ இல்ல விக்கிரகத்தையோ பார்த்து நமக்கு வந்து மேலும் வந்து அந்த பக்தியில முன்னேறணும், இன்னும் கொஞ்சம் அலங்காரம் பண்ணலாமா, பூ இப்படி டெக்கரேட் பண்ணலாமா அப்படின்னு அந்த மனசுதான் நமக்கு தோணுமே வழிய, அந்த மாதிரி ஒரு நிலைதான் நம்மளுடைய கடமைகளில் கூட வரும். சோ இந்த பிரபஞ்சத்துல பகவான் நம்மள இங்க அனுப்பியிருக்கார் இல்லையா? சோ எனக்குன்னு இந்த செயலெல்லாம் செய்யணும்னு ஆல்ரெடி கொடுத்திருக்கார். இதெல்லாம் அவருடைய கைங்கரியம் தான். சோ எனக்குன்னு ஒரு குடும்பத்தை கொடுத்தார், எனக்குன்னு ஒரு பிள்ளைகள் கொடுத்தார். இதெல்லாமே அவரு எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய வரப்பிரசாதம். சோ அந்த வரப்பிரசாதத்திற்கு நான் என்னென்ன கொடுக்கணுமோ, அதாவது அதெல்லாமே அந்த டிவோஷனல் சர்வீஸா நினைச்சுட்டு செய்யக்கூடிய அந்த மார்க்கம். அதுதான் வந்து தன்னுணர்வு பாதையில வந்து அதாவது நிலைத்திருப்பவர்கள் எண்ணக்கூடிய மனப்பக்குவ நிலை இப்படிதான் இருக்கும். அவர்களுக்குன்னு எந்த கடமையுமே இங்க இருக்காது. எல்லாமே வந்து பகவான் அதாவது எல்லாம் வல்ல இறைவனுடைய செயல்பாடு
அதுல நாம வெறும் கருவியா மட்டும்தான் இங்க வந்து அதாவது ஆட்டுவிக்கப்படுகின்றோம். நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருந்து மட்டும் சேவை செய்துட்டு போலாமே, எதனோட நம்ம பந்தப்படுத்திக்க வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்ற அந்த மனசு அவங்களுக்கு வரும். அந்த நிலைக்கு போனவங்களுக்கு வந்து ஏதாவது கடமை இருக்குமா? கண்டிப்பா இல்லை. யார் ஒருவர் வந்து இந்த பௌதீகத்தோட ரொம்பவுமே ஈடுபாடு கட்டுண்ட நிலையில் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் என் பிள்ளை, என்னுடைய தேசம், என்னுடைய வீடு, இப்படி அவங்களுக்கு நான் இது செய்யணும் அது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருள் ஈட்டுவதிலே அதாவது 24 மணி நேரத்துல வந்து 18 மணி நேரம் 20 மணி நேரம் வேலை செய்யறவங்க எல்லாம் கூட இருக்காங்க இல்லையா? அப்படின்னா அவ்வளவு ஈடுபாடு, அட்டாச்மெண்ட், டிட்டாச்மெண்டோட தான் நம்ம எப்பவுமே வேலை செய்யணும். டிட்டாச்மெண்ட் இருக்கணும் நமக்கு. நம்ம என்ன செயல் செய்தாலும் அந்த பலனெல்லாம் நம்ம அதை பத்தி யோசிக்காம போகும்பொழுது வெறுமனே நம்ம பகவான் கொடுத்திருக்காரு இந்த செயல் செய்யணும் அவ்வளவுதான். அது ஒண்ணுதான் நம்ம மனசுல இருக்கும். இது ஒரு பக்தி சேவை அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம செய்வோம் இல்லையா? நாரி ஹேஸ் எனி நீட் டு டிபெண்ட் ஆன் எனி அதர் லிவிங் திங். அதாவது நமக்கு கடைசி வரைக்கும் இருக்கக்கூடியவர் யாருன்னா அந்த எல்லாம் வல்ல இறைவன் மட்டும்தான். அப்படி இருக்கும் பொழுது அந்த எல்லாம் வல்ல இறைவனை தவிர வேற யாருமே நம்ம கூட இருக்க மாட்டாங்க. இந்த பிறவில நமக்கு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கோம் இல்லையா பகவான். அடுத்த பிறவில நமக்கு இதே குடும்பத்தோட நாம் இருப்போமா? 100% கிடையாது. வேறு ஒரு குடும்பத்தில் நாம பிறக்க வேண்டியிருக்கும். அங்க வந்து நம்ம ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்கின்றோம். அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே நமக்கு ஒரு டெம்பரவரி அப்படிங்கறத வந்து நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இங்கே சில நாட்கள் இருந்துட்டு நம்ம போகிறதுக்காக ஒரு வழிபோக்கனை போல வந்து போயின்னு இருக்க போறோம் நம்ம இல்லையா? அப்படி இருக்கும்பொழுது பர்மனன்ட் ரிலேஷன்ஷிப்ல ஏற்படக்கூடிய அந்த நிலையை நம்ம வந்து இந்த டெம்பரரி ரிலேஷன்ஷிப்ல காட்டக்கூடாது இல்லையா? அதிகமான அட்டாச்மெண்ட் அது நம்ம கிடைக்காத போது நமக்கு வந்து நம்ம வந்து கோபம், குரோதம் எல்லாமே நம்ம வெளிப்படுத்துகின்றோம். நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து அடுத்தவர்களிடத்துல வந்து நம்ம காட்டும் பொழுது நம்ம அதாவது அழிவு பாதையில போய் நம்ம வந்து விழுந்து விடுகின்றோம். கோபம் எங்கே வருகின்றதோ அங்கே அழிவுதான் வந்து ஏற்படும். சோ இந்த நாரி ஹேஸ் எனி நீட் டு டிபெண்ட் ஆன் எனி அதர் லிவிங் பீயிங் இல்லையா? சோ ஒருவர் இந்த பற்றற்ற தன்மையில் தன்னுடைய செயல்பாடுகளை எல்லாம் அமைத்து கொண்டால் எல்லாமே கடவுளுடைய அதாவது சேவை இது எல்லாமே அது பௌதிகமா இருக்கட்டும், ஆன்மீகமா இருக்கட்டும், இதெல்லாம் எல்லாம் வல்ல இறைவன் கொடுத்த சேவை என்று நினைத்து அவனுடைய செயல்பாடுகளை அவன் வந்து செய்து கொண்டே சென்றால் அப்படிப்பட்டவனுக்கு இந்த பிரபஞ்சத்தில் செய்யக்கூடிய செயலே வந்து ஒரு கடமை அல்ல இல்லையா? அது எல்லாமே கடவுளுடைய கைங்கரியம் அப்படின்னு நினைச்சுட்டு போவாங்க. ஆனால் அதை பக்தி இல்லாத நிலையில் செயல்படும் பொழுது இதெல்லாம் என்னுடைய வேலைப்பா, இதெல்லாம் நான் செய்யணும் அப்படின்னு அந்த வேலையே வந்து ஒரு பெரிய சுமையா நமக்கு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி நிலை வந்து பௌதிகத்தோடு இணைந்திருப்பவர்கள் செய்யக்கூடியது. தஸ்மாத் அசக்த சததம் காரியம் கர்ம சமாச்சரக அசக்தோ ஹை ஆச்சரன் கர்மா பராம் ஆப்னோதி பூருஷக. அதாவது therefore without being attached, அதுதான் முந்தைய ஸ்லோகத்தினுடைய தொடர்ச்சி இது. அதாவது எந்தவித தொடர்பும் இல்லாமல் எதன் மீது தொடர்பு வச்சுக்க கூடாது, அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது, நமக்கு பற்றுதல் இருக்கக்கூடாது. பலன்கள் மேல் ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ஆக்டிவிட்டிஸ், நாம செய்யக்கூடிய ஆக்டிவிட்டிஸ்னா கர்மங்கள், நாம செய்யக்கூடிய கர்மங்களுடைய பலன்கள் மேல் நாம வந்து பற்று இருக்கக்கூடாது. ஒன் ஷுட் ஆக்ட் ஆஸ் a மேட்டர் ஆஃப் டியூட்டி இல்லையா? பகவானுடைய கைங்கரியம் இது நம்ம செய்யறோம். பை ஒர்க்கிங் வித்தவுட் அட்டாச்மெண்ட் ஒன் அட்டைன்ஸ் த சுப்ரீம். அவ்வாறு செயல்படக்கூடிய ஒருத்தர் வந்து பகவானுடைய திருநாட்டை வந்து சேருகின்றார்கள் அப்படிங்கிறது வந்து அவருடைய பாதங்களில் தஞ்சம் அடைகின்றார்கள் என்பதை வந்து இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக நமக்கு தெரிய வருகின்றது. கர்மண்யஹி சம்சித்திம் ஆஷ்டிதாக ஜனகாதாயக லோக சங்கிரகம் ஏவாபி சம்பஷ்யம் கர்த்தும் அர்ஹசி. அதாவது ஜனகா அப்படின்னா ஜனகர் முதலான மன்னர்கள் எல்லாம் கூட அதாவது அந்த காலத்துல வந்து தெய்வாம்சம் பொருந்திய அரசர்கள் வந்து அரசாட்டார்கள். ஆனால் அவர்கள் சத்திரியர்களாக இருந்தாலும் பிராமணர்களிடத்திலிருந்து ஆலோசனை கேட்டு பிராமணர்கள் என்ன இந்த பிரபஞ்ச நன்மைக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஒரு அரசன் எவ்வாறு ஆட்சி புரிய வேண்டும் இந்த ஆலோசனை எல்லாமே வந்து பிராமணர்களிடத்தில் தான் அவர்கள் வந்து பெறுவார்கள். ஜனகரும் வந்து இங்க வந்து அஷிதர், ஜனரர் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கிங் சச்சஸ் ஜனகா அட்டைன்ட் பர்ஃபெக்ஷன், அதாவது உன்னத நிலையை அடைந்தார்கள் solely by performance of prescribed duty. இது வெறுமனே ஒரு அரசனாக இருக்கும் பொழுது அவர் அரசன் என்ற அந்த ஸ்தானத்தில் இருந்து கொண்டு அவர் என்ன செயல் செய்யணுமோ அதை மட்டும்தான் அவர் செய்தார். அது ஒரு அவருடைய கடமை இல்லையா? அந்த பகவான் நமக்கு இந்த
இந்த இந்த ரோல் வாட் இஸ் தட், இந்த பதவியை கொடுத்திருக்காரு நமக்கு. அரசன் என்னும் அந்த பதவியை கொடுத்த பிறகு அந்த பதவியில இருந்துட்டு நாம் என்னென்ன காரியம் செய்யணுமோ அந்த காரியத்தை வந்து தர்மமான முறையில் வந்து செய்தார். ஸ்பிரிச்சுவல், ஏன்னா செயின்ட்லி கிங் அவர் வந்து. therefore just for the sake of educating the people in general you should perform your work. இங்க மீண்டும் அர்ஜுனருக்கு வந்து எடுத்துரைக்கின்றார் இல்லையா. சோ நாம வந்து அதாவது அரசன் அவனுடைய செயலை செய்தால்தான் அவனுக்கு கீழே இருக்கிறவங்களும் அவங்கவுங்க வேலைகளை அவங்கவுங்க செயல்படுவாங்க. அவ்வாறுதான் கடைநிலை இருக்கக்கூடிய ஒரு, அதாவது உழைப்போர்கள் வரைக்குமே, சூத்ரர்கள் வரைக்குமே வந்து செயல்பாடுகள் அமையப்பெறும். இப்ப அரசனாக இருக்கப்பட்டவன் அவன் செய்ய வேண்டிய செயல் அட்மினிஸ்ட்ரேஷன் அவன் செய்யாம போனா ஆட்டோமேட்டிக்கலி வந்து மிச்ச இருக்கக்கூடிய அந்த, அதாவது சமுதாய பிரிவுகளும் தத்தம் செயல்களை அவர்கள் செய்ய மாட்டார்கள். நாம் எப்பொழுதுமே ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் இல்லையா. சோ அந்த நிலையில தான் நம்மளுடைய செயல்பாடுகளை அமைப்போம். சோ இல்லைன்னா நம்மளை பார்த்து நம்ம பின்னாடி வரவங்க எல்லாருமே அதையேதான் பின்பற்றுவார்கள். அதனால்தான் பகவான் சொல்வார், நான் எல்லா இடங்களிலுமே அவர் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார் இல்லையா. நம்ம முன்னாடி அவர் வந்து, அதாவது பார்க்கடல்ல பாத்தீங்கன்னாக்கா பள்ளிகொண்டா இருக்கிறதா நம்ம பிக்சர்லன்னா நிறைய படுத்துட்டு இருக்க மாதிரி ரங்கநாதரா படுக்க நிற்கிறதெல்லாம் பாக்குறோம் நம்ம இல்லையா. ஆனா அந்த நிலையில அவர் படுத்துட்டு இருந்தாலும் லக்ஷ்மி தாயார் அவருக்கு வந்து அந்த பாத சேவனம் செய்துட்டே இருந்தாலும் அவர் எல்லா உயிர் வாழிகள் ஹிருதயத்திலுமே வந்து இருந்துட்டு அந்த உயிர் வாழிகள் எல்லாம் இயக்கி கொண்டுதான் இருக்கின்றார். சோ அதாவது செயலற்ற தன்மையில் செயல் புரிதல் இல்லையா. இதையும் நம்ம வந்து எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். நம்ம வந்து செயலாற்றிக் கொண்டே இருக்கக்கூடிய தன்மை. இப்ப நீங்க எல்லாருமே அமைதியா உட்கார்ந்துருக்கீங்க, ஆனா உங்க மனசு எல்லாமே கேட்டுட்டே இருக்கு. செயலற்ற தன்மையில் எவ்வாறு செயல் புரிந்து கொண்டிருப்பது, மனசு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றது. அந்த மாதிரி வி ஆர் ஆல்வேஸ் நம்ம வந்து இன்னொருத்தருக்கு வந்து ரோல் மாடலா தான் இருக்கணும். சோம்பேறித்தனமா ஒரு செயலில் நம்ம ஈடுபடாம இருக்கோம் சதா சர்வகாலமும் வந்து நம்ம வந்து டைம் பாஸ் பண்ண முடியாது. நம்மளுடைய இயற்கைக்கு ஏற்றவாறு ஏதாவது ஒரு செயலில் நாம் ஈடுபட்டு கொண்டுதான் இருக்க வேண்டும். அததான் வந்து அர்ஜுனருக்கு இங்க வந்து தன்னை பற்றி வந்து இங்க விளக்குற போது சொல்றாரு. ஆக்சுவலி ஜஸ்ட் ஃபார் சேக் ஆஃப் எஜுகேட்டிங், நீயும் வந்து அதாவது பொலிட்டிக்கல் இல்லையா, அதாவது அரசன் ஆளக்கூடிய அந்த தன்மையை உடையவன் அர்ஜுனன். சோ தே ஆர் இன் த அட்மினிஸ்ட்ரேஷன் போஸ்ட். சோ நீ வந்து பின்னாடி வரக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே நீ வந்து இதை எடுத்துரைக்கணும்னா யூ ஷுட் பர்ஃபார்ம் யுவர் ஒர்க். உன்னுடைய கடமையா இருக்கக்கூடிய அந்த போர் வீரன் என்னும் அந்த செயலை நீ கண்டிப்பா செய்ய வேண்டும். அதாவது சும்மா இருந்தாக்கா நம்மளை பார்த்து பின்னாடி வரவங்க எல்லாருமே வந்து அதையேதான் பின்பற்றுவார்கள். அதனால செயலின்றி இருந்தா நம்ம உடலை கூட நம்மளால வந்து காப்பாற்றிக் கொள்ள முடியாது. இந்த உடலோடு ஒட்டின்னு இருக்கிற வரைக்கும் நம்ம இதை வந்து கண்டிப்பா பார்த்து கொள்ளணும் இல்லையா. கை கால் எல்லாமே வந்து நல்ல நிலையில வச்சுக்கணும். ஏன்னா அடுத்தவர்களிடத்தில் நம்ம வந்து இந்த பிசிக்கலா நம்ம வந்து டிபெண்டன்சி கூட நம்ம வச்சுக்க கூடாது. அடுத்தவர்களுக்கு நாம் என்றைக்குமே வந்து சங்கடங்கத்தை கொடுக்க கூடாது. அடுத்தவர்கள் உதவி நாடி எப்போதுமே இருக்கணும்ன்ற அந்த இது இருக்கக்கூடாது இல்லையா. யத் யத் ஆஸ்ராதி சேதஸ் தத்தத் ஏவாதரோ ஜனஹ ஷயத் பிரமாணம் குருதே லோகஸ்தத் அனுவருத்ததே. அதாவது எந்தெந்த விதத்தில், இப்போ ஒரு பெரிய மனிதர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குரு ஒரு ஆச்சாரியா இருக்காங்கனாக்கா அவர்களுடைய வழி நடத்துதல் வந்து அவர்கள் வந்து உணர்ந்து அவர்களுடைய உள்ளதை உள்ளபடி உணர்ந்து அதற்கேற்றவாறு அந்த சாதன பக்தியோ இந்த மாதிரியான பக்திகள் எல்லாம் நமக்கு எல்லாம் எடுத்துரைக்கிறாங்களே. இப்ப 16 ரவுண்டு பிரபுவாதர் சொல்லியிருக்காருனாக்கா இந்த 16 ரவுண்டு பண்ணா அட்லீஸ்ட் நம்ம வந்து கோலோகம் போகிறதுக்கான அந்த மார்க்கம் வந்து கிடைக்க பெறுவோம் என்பது அவருடைய உணர்தல். இந்த 14 மாலை எதிலிருந்து வந்ததுனாக்கா கிருஷ்ணருக்கு எத்தனை மனைவிமார்கள்? 16,108 மனைவிமார்கள் இல்லையா. நாம 16 பிளஸ் அதை வந்து நம்ம வந்து 108 மணி இருக்கிறது. அதுதான் வந்து அந்த காம்பினேஷன் அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கணும். நம்ம எதுக்கு 108 பண்றோம் பிளஸ் அதுலயும் 16 மாலை பண்றோம்னாக்கா இதுதான் ரீசன். அதாவது நம்ம இந்த என்ன ப்ராசஸ வந்து ஃபாலோ பண்ணணும்ட்டு வந்து ஆச்சாரியால் சொல்லிட்டு போயிருக்காங்களோ அதை நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். சோ தட் டைப் ஆஃப் பர்சன் வந்து ஒரு மகாத்மாவாக இருக்கின்றார். ஒரு குரு ஒரு ஆச்சாரியா வந்து ஒரு மகாத்மா. அந்த நிலையில் இருந்து கொண்டு அவர் செயலற்ற தன்மையில் அவர் உட்கார்ந்துட்டார்னாக்கா அவரை பின்பற்றக்கூடிய டிசைபிள்ஸ் கூட செயலற்ற தன்மையில் செல்வார்கள். அதனால செயலின்றி இந்த பிரபஞ்சத்துல நம்ம உடலை கூட நம்மளால வந்து பாதுகாக்க முடியாது. அதுதான் நம்ம இங்க பார்க்கணும். சோ வாட் எவர் ஆக்ஷன் எ கிரேட் மேன் பர்ஃபார்ம்ஸ், ஒரு மகாத்மாவாக இருக்கக்கூடியவர் வந்து எத்தகைய செயலில் ஈடுபடுகிறாரோ அதேதான் பொதுமக்கள் ஆகிய நாம கூட வந்து ஃபாலோ பண்றோம். அண்ட் வாட் எவர் ஸ்டாண்டர்ட்ஸ் இஸ் செட் பை எக்ஸம்பிளரி ஆக்ட்ஸ்,
அவ்வாறு அவர் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த விதிமுறைகள்ல வந்து அவர் எதையெல்லாம் ஓமையாக வந்து எடுத்துரைத்து செல்கின்றார்களோ நாமும் அதே ஸ்டாண்டர்ட்ஸ் தான் ஃபாலோ பண்ணிட்டு போறோம் இல்லையா? சோ நீ இப்போ 16 ரவுண்ட் நம்ம பண்றோம்னாக்கா எஸ் 4 ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு ஆச்சாரியா. அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ண அதற்கு எதற்காக ஃபாலோ பண்ணுகின்றோம் என்பதையும் நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ இந்த ஆத்ம சுத்தத்தை வந்து பெறுவதற்காக நம்ம வந்து நாம அதாவது சங்கீர்த்தனம் வந்து செய்யறோம் இல்லையா? ஸ்மரணம் செய்கின்றோம். அதுதான் வந்து ஜபங்கள். அடுத்து வந்து 4 ரெகுலேஷன்ஸ் வந்து எதை குறிக்கின்றது? அதாவது தர்மம் எனப்படக்கூடிய எருதுனுடைய 4 கால்களை வந்து அது குறிக்கின்றது. அந்த தர்மத்தினுடைய அதாவது நம்ம வந்து மீட் ஈட்டிங் செய்தோம்னாக்கா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கருணை வந்து சென்று விட்டது என்ற அர்த்தம் இல்லையா? ஒரு உயிரை கொல்வதற்கான அந்த அதாவது மனசு வந்து ரொம்பவுமே கல்லாகி போன நிலையில இருந்தா தான் நம்ம ஒரு உயிரை வந்து கொல்வோம். சோ அந்த மாதிரி ஒரு நிலை இருக்கும்பொழுது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த கம்பேஷன் வந்து இல்ல அப்படிங்கறது வந்து சொல்லக்கூடியது. அதனால ஒவ்வொருமே இந்த ஒரு ரெகுலேஷன்ஸுக்கும் காரணங்கள் வந்து பாகவதத்துல வந்து அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. சோ இந்த பாகவதத்தை வந்து காலையில நீங்க வந்து 6 o'clock வந்து தமிழ் பாகவதம் போயின்னு இருக்கு. இப்போ நீங்க வந்து செகண்ட் கேண்டோ தான் போயின்னு இருக்கு. நீங்க எல்லாருமே கூட அந்த 6 மணிக்கு வந்து ஜாயின் பண்ணி கேளுங்க. பாகவதம் கேட்பதால் நமக்கு வந்து பியூரிஃபிகேஷன். 8 மணிக்கு பிரபுஜியும் எடுக்கிறாரு. உங்களுக்கு வந்து எது கன்வீனியன்டா இருக்கோ அந்த கிளாஸை நீங்க ஜாயின் பண்ணி கேட்கலாம். 8 மணிக்கு மேல வந்து 8:15 மேல வந்து என்என்டி பிரபுஜி வந்து இங்கிலீஷ்ல எடுக்கிறார். அவர் 3rd கேண்டோ எடுத்துட்டு இருக்காரு. இப்ப நான் வந்து 2nd கேண்டோ எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதற்கான இதெல்லாமே வந்து மணிமேகலை மாதாஜி எல்லா குரூப்ஸ்லயுமே போட்டுட்டு இருக்காங்க. ஸோ நீங்க பாகவதம் கிளாஸஸும் நீங்க வந்து ஜஸ்ட் நீங்க வீட்டுல சமையல் பண்ணிட்டே இருந்தா கூட அதை கேட்டுக்கிட்டு நீங்க சமையல் பண்ணுங்க. மியூட்ல இருந்துட்டு நீங்க வந்து சமையல் பண்ணலாம். சோ பாகவதம் கேட்க கேட்க பகவத்கீதைக்கும் பாகவதத்துக்கும் இருக்கக்கூடிய பகவத்கீதையை நன்னா படிக்க ஆரம்பிச்சவங்களுக்கு வந்து பாகவதம் இன்னும் சுலபமா புரிய ஆரம்பிக்கும். அதனால பகவத்கீதையை நன்னா படிங்க நீங்க. அதுக்கு அடுத்து நீங்க பாகவதத்தை கேட்கும் பொழுது உங்களுக்கு அது நல்லா புரியும். ஸோ வாட் எவர் ஸ்டாண்டர்ட்ஸ் இஸ் செட், அதாவது ஒரு மகாத்மா எந்த ஓமை அமைத்து கொடுத்திருந்தாரோ அதையே வந்து வந்து அவரை பின்பற்றி வருபவர்களும் அதையே வந்து பரிபாலிப்பார்கள். சோ அதனால வந்து ஒரு மகாத்மா சொல்லக்கூடிய சொல் வந்து கரெக்டா இருக்கணும் இல்லையா? ஏன்னா நான் ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்றோம்னா அந்த ஸ்டாண்டர்டை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு போகணும். நாமே பார்த்தஸ்தே கார்த்தவ்யம் ஐ திங்க் 21 ஓகே. த்ரிஷு லோகேஷு கிஞ்சனா நானாவாப்தம் அவாப்யத்வம் வர்த்த ஏவச்சா கர்மணி. அதாவது so there is no prescribed for me within all the 3 planetary system. த்ரிலோகேஷு கிஞ்சனா நாமே அப்படின்னாக்கா இது வந்து இல்லை, நான் என்றால் இல்லை, மே என்றால் இங்கே வந்து பகவானை குறிக்கின்றது. பார்த்தசி இங்க வந்து பார்த்தனை பார்த்து சொல்கின்றார். கர்த்தவியம் என்றால் கடமைகள். த்ரிஷு லோகே கிஞ்சனா அதாவது இந்த 3 உலகங்கள், நமக்கு மேல இருக்கக்கூடிய 6 உலகங்கள் வந்து மேல் உலகம். நாம மத்தியில இருக்கோம் இல்லையா பூமி. நமக்கு கீழே வந்து 7 உலகங்கள் இருக்கு. 14 லோகங்களை வந்து ஜெனரல் கேட்டகரிஸ்ல வரும்போது மேல் உலகம், கீழ் உலகம், மத்திய உலகம். அதுதான் வந்து 3 உலகங்கள் என்று சொல்கின்றார். பகவான் என்ன சொல்கின்றார்? எனக்குன்னு எந்த கடமைகளுமே இங்க கிடையாது. ஏன்னா பகவான் 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்டவர் இல்லையா? அவர் நமக்கு வந்து அவர் பௌதீகமானவர் கிடையாது, ஆன்மீகத்துல இருப்பவர். சோ அப்படிப்பட்டவருக்கு இந்த பிரபஞ்சத்துல செய்ய வேண்டிய ஆற்ற வேண்டிய கடமைகள் என்று எதுவுமே கிடையாது இந்த 3 உலகத்திலுமே. நார் am I in want of anything, எனக்கு எதுவுமே இங்க தேவையும் கிடையாது. அண்ட் நார் ஐ ஹாவ் நீட் டு obtain anything, நான் எதையாவது அடையணும்ன்ற ஆசையும் கிடையாது எனக்கு. ஸோ yet I am engaged in prescribed duties அப்படின்றார். அதாவது ஆண்டவனாக இருக்கக்கூடிய எனக்கு கூட வந்து கடமைகள் உண்டு, அதுல நான் ஈடுபட்டு கொண்டே இருக்கின்றேன். இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் தாங்கி கொண்டிருக்கின்றார், படைக்கின்றார், ரட்சிக்கின்றார், அழிக்கின்றார். இந்த 3 நிலைகளுமே அண்டங்களை எல்லாம் படைக்கின்றார். ஒவ்வொரு அண்டத்திற்குள்ளேயும் கர்ப்போத கஷாய விஷ்ணுவாக அதாவது கர்ப்போதகத்தில் படுத்தின்றி 14 லோகங்களை படைத்து பிரம்மாவை படைத்து பிரம்மர் மூலமா இந்த ஜீவராசிகள் 84 லட்சம் விதமான ஜீவராசிகளை படைத்து இத்தனையுமே அவர் செயலாற்றி கொண்டே இருக்கின்றார். எந்த இடத்துலயுமே அவர் நாமளாவது எப்பயாவது ரெஸ்ட் எடுப்போம் இல்லையா? அவர் ரெஸ்டே கிடையாது, பகவானுக்கு ரெஸ்டே கிடையாது. எல்லா இடங்களிலுமே எஸ். இந்த இடத்துல ஒரு பக்தனுக்கு சங்கடம்னா அங்கேயும் வந்து உதவி, இந்த இடத்துல இன்னொரு பக்தனுக்குனாக்கா எல்லா ரூபத்திலிருந்தே அவர் வந்து உதவி கரங்களை வந்து அதாவது நீட்டிக்கொண்டே இருக்கின்றார். படைப்பது எல்லாமே பிரம்மர் மூலியமாக படைக்க வைக்கின்றார் இல்லையா? விஷ்ணுவனுடைய அவதாரம், அதாவது சீரோத கஷாய விஷ்ணுவாக இருந்து கொண்டு எல்லாருடைய ஹிருதயங்களிலுமே பரமாத்மாவாக உட்கார்ந்து கொண்டு அவர் எல்லா உயிர்வாழிகளையுமே வழி நடத்தி செல்கின்றார். சோ அப்போ ஒரு க்ஷணம் கூட அவர் வந்து
அதாவது சைலண்டா இல்ல. அதாவது அமைதியான நிலையில், அதாவது அமைதியை விட செயலற்ற தன்மையில் பகவான் இருக்கவே இல்லை. அது ரொம்ப முக்கியம். ஆனால் நமக்குன்னு விதிக்கப்பட்ட கடமைகள் நாம் செய்யணுமா இல்லையா? அட்லீஸ்ட் நாம வந்து தூங்குறோம் இல்லையா? 6 மணி நேரம்னா தூங்குறோம். பகவான் திருப்பதி பெருமாளுக்கு அட்லீஸ்ட் 1 மணி நேரமா 2 மணி நேரம் தான் தூக்கமே. 12 மணிக்கு வந்து அதாவது சயன இது முடிஞ்சதுனாக்கா, மீண்டும் வந்து 2 மணிக்கு மேல வந்து எல்லாத்தையுமே அதாவது அத திருப்பள்ளி எழுச்சி வந்து பாட ஆரம்பிச்சுருவாங்க. 2 மணி நேரம். 22 மணி நேரம் நின்னுண்டு எல்லாருக்குமே தரிசனம் குடுக்குறார் திருப்பதியில இல்லையா? நாம வந்து ஒரு 1/2 மணி நேரம் நின்னு ஏதாவது வேலை செய்யணும்னா நமக்கு ரொம்ப கஷ்டம். சோ அதாவது இந்த பௌதீகத்திலேயே நம்ம வந்து லயித்து விடுகின்றோம். இந்த உடலுக்கு என்ன நம்ம வந்து சுகத்தை குடுக்கணும், எவ்வளவு ரெஸ்ட் குடுக்கணும், எவ்வளவு நம்ம வந்து அதாவது ப்ராப்ளம் இல்லாம பாத்துக்கணும் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அந்த மாரி நிலைகள். ஆனா பகவான் எல்லா இடங்களிலுமே வந்து நானா ரூபத்துல இருந்துட்டு எல்லா செயல்களையுமே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் இல்லையா? ஆனா அந்த செயல்களுடைய பலன்களை அவர் எதிர்பார்க்கிறாரா? எதுவுமே கிடையாது. அவர் செய்ய வேண்டிய காரியங்கள் ஏதாவது இருக்கா இங்க? எதுவுமே கிடையாது. நமக்கு அருள் பாலிக்கிறது ஒன்றே பெரிய செயல்பாடு அவருக்கு இல்லையா? எல்லா சங்கடங்களிலுமே இங்க இருக்கக்கூடிய இந்த உயிர்வாழிகளை ரட்சிப்பது என்பது அவருடைய கடமை. இறுதியில இந்த மகா பிரளயம் வரும்போது அனைவரையுமே தனக்குள்ளே அடக்கிக் கொள்வதும் அவர்தான். சோ இப்படி எல்லா காரியங்களிலுமே ஈடுபட்டிருப்பவர். நானா வாப்தி, அதாவது நானா ரூபத்துல அவர் வந்து அவாப்தவ்யம் வர்த்த ஏவ கர்மணி, எல்லா செயல்களிலுமே அவர் 8 I am engaged in prescribed duties சொல்லிட்டார் பகவான். எல்லா இடங்களிலுமே அவர் வந்து செயல்பட்டு கொண்டே இருக்கின்றேன். செயல்களின் பலனுக்கும் அவர் விழைவதும் கிடையாது. இருந்தும் அவர் எல்லா இடங்களிலுமே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். யதிஹே அகம் நா வர்த்தேயம் ஜாது கர்மண்ய அந்திராதக மம வர்த்தமானு வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்தா சர்வசக. அதாவது ஃபார் இஃப் ஐ ஃபெயில்ட், அதாவது நானும் அதாவது பகவானும் செயல்படாம இருந்துட்டாக்கா, அப்ப இந்த பிரபஞ்சங்கள் எல்லாம் எவ்வாறு இயங்கும்? மனிதர்களும் என்னை பார்த்து அதே நிலைதான் கொள்வார்கள் இல்லையா? சோ அதாவது நம்ம எப்பயுமே ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் நம்ம செய்யக்கூடிய மனோபாவத்தை கொண்டவர்கள் தான். சோ இயற்கையிலே இந்த பௌதிக இயற்கையினுடைய குணாதிசயம் அது. இஃப் ஐ எவர் ஃபெயில்ட், நான் என்னுடைய கடமையை செயலாற்றாமல் கேர்ஃபுல்லி அதாவது பெர்ஃபார்மிங் பிரிஸ்கிரைப்ட் அதுல இருந்து நான் தவறிட்டாக்கா, சர்டைன்லி ஆல் மென் வுட் ஃபாலோ மை பாத்ன்னு சொல்லிட்டார். எல்லா மனிதர்களும் என்னையே வந்து பின்பற்ற ஆரம்பித்து விடுவார்கள். அதனால அத்தகைய செயல் அதே மாதிரிதான் அர்ஜுனனுக்கு சொல்றார். நீ போர் புரிய மாட்டேன்னு சொல்லிட்டு நீ போய் உக்காந்துட்டாக்கா, உன்னை தொடர்ந்து பின்தொடர்ந்து வரக்கூடியவர்களும் இருப்பார்கள் இல்லையா? விட்டு கொடுத்துட்டு அப்ப தர்மத்தை எப்படி நிலைநிறுத்துறது? கண்டிப்பா கஷ்டம். அதனால நீ உனக்குன்னு விதிக்கப்பட்ட கடமை என்ன? போர் வீரன், நீ போர் புரி அப்படின்னா மீண்டும் மீண்டும் பகவான் வந்து சொல்லுகின்றார். உதிஷ்டேதயுர் இமே லோகா நா குர்யாம் கர்மச்சத் அகம் சங்கர்ஷ்ய சா கார்த்தாஷயம் உபஹன்யாம் இமக பிரஜாக. அதாவது அதாவது அவர் என்ன சொல்கின்றார் என்றால், இஃப் ஐ டு நாட் பெர்ஃபார்ம் மை பிரிஸ்கிரைப் டியூட்டிஸ், எனக்குன்னு இருக்கக்கூடிய கடமைகளை நான் செய்யாமல் போனால், ஆல் திஸ் வேர்ல்ட் புட் இன்டு த, அதாவது இன்டு ரியூனியேஷன், எல்லா உலகங்களுமே அழிவின் பாதையில் சென்றுவிடும் இல்லையா? ஒரு கோள்களுமே வந்து அதாவது எத்தனையோ பிளானட்ஸை வந்து அவர் படைக்கிறார் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த நவகோள்கள் இருக்கு இல்லையா? சந்திரன், சூரியன், இது எல்லாமே அதாவது வட்டத்துல வந்து சுத்தின்னு இருக்கு. தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் அது சுற்றுகின்றது. அது எல்லாமே அந்தந்த நிலையில இருப்பதற்கு காரணம் யார்? பகவான் தான். எல்லாமே அந்தந்த நிலையில வந்து வச்சிருக்காரு அவர் வந்து. சோ அவருக்கு அவர் செய்ய வேண்டிய கடமைகள் அந்த நிலையில அவர் வந்து மெயின்டைன் பண்றதும் அது அவருடைய கடமை ஆயிற்று இல்லையா? அப்படிப்பட்ட கடமைகள் அவர் செய்யாமல் போனால் என்ன ஆகும்? இந்த உலகம் எல்லாம் அழிவுறும் அப்படிங்கறத வந்து சொல்றார். ஐ வுட் பி த காஸ் ஆஃப் கிரியேட்டிங் அன்வான்டட் பாப்புலேஷன், தேவையற்ற சங்கர்ஷியா இல்லையா? வர்ண சங்கரத்திற்கு நானே வந்து காரணமாகி விடுவேன். அண்ட் ஐ வுட் தேர்பை டெஸ்ட்ராய் த பீஸ் ஆஃப் ஆல் லிவிங் பீயிங்ஸ் இல்லையா? செயலற்ற தன்மையில் போனால், எல்லாருமே அந்த நிலைக்கு போனால் இறுதியில வந்து இங்க எந்த ஜீவராசியுமே வந்து நல்முறையில் வாழக்கூடிய மார்க்கத்தை வந்து அடைய பெற மாட்டார்கள். சோ இந்த இடத்துல வந்து கோவர்தன மலையை வந்து தூக்கின்னு இருக்கார் இல்லையா பகவான்? சோ அங்க இந்திரனுடைய மழையில வந்து இவங்க எல்லாருமே வந்து சங்கடப்படும் பொழுது கோவர்தனகிரியை தான் அவங்களுக்கு வந்து அந்த நிழல் கொடுத்தது. அதை 7 நாட்கள் கண்டினியூஸா தூக்கிட்டு இருந்தார். அதாவது 7 வயது சிறுவன், அதுவும் லெஃப்ட் ஹேண்ட் இல்லையா? இந்த இந்த இடது கையில வந்து பாத்தீங்கன்னாக்கா எனக்கு வலது இடது கன்ஃபியூஷன் எப்பவுமே. ஸோ தப்பா நினைச்சுக்காதீங்க. லெஃப்ட் ஹேண்டு இந்த ஃபிங்கர், லெஃப்ட் ஃபிங்கர், இந்த சின்ன சிறுவிரல், இந்த சிறுவிரல்ல வந்து தூக்கிட்டு இருக்கார். நமக்கு இருக்கக்கூடிய 5 விரல்கள்ல சிறுவிரல் வந்து பலம் கம்மியான விரல் இல்லையா?
இதுல நம்ம எத்தகைய செயல்பாடுமே நம்ம வந்து நிர்ணயிக்க முடியாது. சோ ஒரு கையில இருக்குன்னா இந்த ஃபிங்கர்ஸ் வந்து மேல இருக்கக்கூடிய இந்த 4 ஃபிங்கர்ஸ விட இந்த சின்ன விரல் வந்து ரொம்ப கட்டை விரல். சோ சிறு விரல். இந்த சிறு விரலால நம்ம எந்த செயல்களுமே நம்ம செய்ய முடியாது. சோ அதனால அப்படிப்பட்ட தன்மையிலயும் அந்த சிறு விரல்லே 7 நாட்கள் நின்னுட்டு இருந்தார். அந்த மாரி அவர் செயலற்று போயினால் அங்க இருக்கக்கூடிய அதாவது எல்லாருமே வந்து அழிவுக்கு தான் வரும். அப்ப தேவையற்ற அதாவது சந்ததியர்கள் இந்த மாரி எல்லாம் உருவாகும். அண்ட் ஐ வுட் தேர் பி டிஸ்ட்ராயிங் த பீஸ் ஆஃப் ஆல் லிவிங் பீயிங்ஸ். எல்லா உயிர் வாழிகளுடைய நிம்மதியும் வந்து நான் குலைத்தவனாகின்றேன் அப்படின்னு சொல்றார். எல்லாருக்குமே இந்த இது கருத்து வந்து பொருந்தும். இப்போ மாதாஜி கூட கேட்டாங்க இல்லையா, அம்சலா மாதாஜி. எஸ், நாம வந்து அதாவது தன்னுணர்வு பாதையில போறோம்னு சொல்லிட்டு சைலண்டா ஒரு இடத்துல நம்ம உட்கார்ந்துட்டோம்னா, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் நம்ம பிள்ளைகள், கணவன், இல்ல கணவனாக இருக்கும் பட்சத்துல மனைவி, அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் யார் செய்வார்கள்? கண்டிப்பாக செயலற்ற தன்மை வந்து நாம எடுத்துக்கவே கூடாது. செயலாற்ற வேண்டும். ஆனால் எதையும் எதிர்பார்க்காமல் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம செயல்பட வேண்டும். அப்போ நமக்கு வந்து கர்ம பந்தனம் இருப்பது கிடையாது. அந்த செயலிலும் நாம வந்து சந்தோஷத்தோட நம்ம வந்து செயல்படலாம். இப்ப ஏதாவது எதிர்பார்த்து செய்யும்பொழுது நம்ம எதிர்பார்த்தது நிறைவேறவில்லை என்றால் நமக்கு மனசுல வந்து சங்கடம் வருகின்றது, கோபம் வருகின்றது. ஆனால் எதிர்பார்க்காம செய்யும் பொழுது எந்த விளைவா இருந்தாலும் இது பகவான் நமக்கு கொடுத்திருக்கார், இதை ஏத்துக்கணும்ன்ற மனப்பக்குவத்தை நாம வளர்த்துக் கொள்கின்றோம். சக்தஹ கர்மண்ய அவிதாம்வசோ யதா குர்வந்தி பாரதஹ குர்யாத் வித்வம்சம் ததா சக்த சிக்ஷுர்லோக சங்கிரகம். அதாவது as the ignorant perform their duties with the attachment of results. இதுதான், அதாவது அறியாமையில் இருப்பவர்கள் தான் வந்து தன்னுடைய செயல்களுக்கெல்லாம் பலன் வேண்டும் என்று நினைச்சு கொண்டு செய்வார்கள். நான் இப்போ ஒரு செயல் செய்கின்றேன் என்றால் அந்த பலன் எல்லாம் நான் முழுசுமா அடையணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒருத்தருடைய ஒரு அநாத ஆசிரமுக்கு ஒரு 1,00,000 ரூபாய் நான் தானம் கொடுக்குறேன்னாக்கா, அந்த அநாத ஆசிரமத்துக்கு கொடுத்த அந்த தானத்தினுடைய அதாவது பிரதிபலனாக வரக்கூடிய அந்த புண்ணியங்கள் எல்லாம் நான் அடையணும்னு நினைச்சுன்னு நான் கொடுத்தேன்னாக்கா, அது வந்து அறியாமையில் செய்யக்கூடிய தன்மை. ஆனா அங்கேயே வந்து கருணையால, டியூ டு கம்பேஷன், இவர்கள் நம்ம கிட்ட பகவான் ஏதோ கொடுத்திருக்கார், அதை வந்து அடுத்தவங்களுக்கும் கொடுத்து நம்ம சந்தோஷப்படலாமே, அவர்களும் நல்ல நிலையில் இருக்கட்டுமே, இந்த சங்கடத்துல இருந்து வெளியே வரட்டுமேன்னு நம்ம மனசு பூர்த்தியா அவங்களுக்கு செய்யறோம் இல்லையா, அதுதான் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அப்படிப்பட்ட ஒரு மனப்பக்குவத்தை நாம அடைய வேண்டும். The learned may similarly act, but without attachment for the sake of leading the people on the right path. ஆனால் கற்றறிந்தவர்கள் வந்து எப்படி என்னக்கா எல்லா செயல்களிலுமே வந்து ஈடுபட்டு இருப்பார்கள், ஆனால் வித்தவுட் அட்டாச்மெண்ட், எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்க மாட்டாள். ஒரு குரு ஆச்சாரியா எல்லாமே அந்த நாள். இப்ப பிரபுபாதரே 70 வயசுல வந்து அவர் யுஎஸ்க்கு போனார் 1965 இல்லையா. அப்படி அவரு அந்த அந்த நிலையில போகும்பொழுது அந்த 70 வயசுல நாம வந்து நிறைய டிபெண்டன்ட். இப்ப நம்ம வீட்டுல கூட அப்பா அம்மா இருக்காங்க, 70 இயர்ஸ்ல அவங்க எவ்வளவு டிபெண்டண்டா இருக்காங்கன்றது நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அவர் கப்பல்ல போகும்பொழுது 2 முறை ஹார்ட் அட்டாக் இருந்தது. இருந்தாலுமே அவர் பகவானுடைய நாமங்கள் மற்றும் அவருடைய அதாவது பகவத்கீதை, பாகவதம், இதை மட்டும்தான் அவர் வந்து மெயினா பகவானை மட்டும்தான் செவிச்சுட்டே இருந்தார். குருவையும் பகவானை, பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் மற்றும் அதாவது கிருஷ்ண பரமாத்மா, இவங்க 2 பேரை மட்டுமே அவர் சேவிச்சுட்டு இருந்தார். ஸோ ஏன்னா 1.5 மாசம் வந்து கப்பல் பிரயாணம் போறது அவ்வளவு சுலபம். எல்லாருமே சிக்னஸ் கூட வரும், கப்பல் பிரயாணம் எல்லாருக்குமே வந்து ஒத்துக்கிறது கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில் வந்து அவர் வந்து போஸ்டன் சிட்டியை போய் சேர்ந்தார் இல்லையா. ஆனால் எதை கொண்டு? வெறுமனே அவருடைய நம்பிக்கை யார் மீது? எல்லாம் வல்ல இறைவன், அவருடைய குரு மீது. சோ எதற்காக அதை செய்தார்? ஃபார் சேக் ஆஃப் லீடிங் த பீப்புள் ஆன் ரைட் பாத். இந்த மாதிரிதான், திஸ் இஸ் த ஒன்லி திங் அவர் செய்த செயல். இந்த பிரபஞ்சத்துல நாம் எல்லாருமே நித்திய பக்தர்களாக வந்து தவறி விழுந்தவர்கள். நம்மள எல்லாருமே வந்து அவருடைய கருணையால ரட்சித்து நாம வந்து அதை எல்லாம் வல்ல அவருடைய கருணை நமக்கு கண்டிப்பா தேவை. ஆனா அதற்கு ஒரு வழிகாட்டி தேவை. அவர் வழிகாட்டியாக இருந்து நம்மளை சரியான பாதையில் இட்டு செல்லணும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய உயிர் வாழிகளை, அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் வந்து நன்று அதாவது ஞானமுடையவர்களுடைய செயல்பாடுகள் வந்து அமைய பெறும் என்று இந்த ஸ்லோகத்திலிருந்து நமக்கு தெரிய வருகின்றது. How learned, இது சேம் அதேதான். ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். சாட்டிஸ்பாக்சன் ஆஃப் கிருஷ்ணா, அதாவது செல்ஃப் ரியலைஸ்டா, அதாவது தன்னுணர்வு பாதையில இருக்கிறவங்க எந்த ஒரு செயலுமே கடவுளுடைய அதாவது சந்தோஷத்திற்காக, ஹி இஸ் த சுப்ரீம் என்ஜாயர் இல்லையா. சோ பரம
திருப்தி அடைபவர் அவர்தான். நாம் எல்லாருமே வந்து செகண்டரி என்ஜாயர்ஸ் தான். நம்ம ஹிருதயத்துல இருக்கக்கூடிய நம்ம ஒரு நல்ல காரியம் செய்தோடனே நம்ம மனசு ரொம்ப நிறைவு வருகின்றது இல்லையா? சோ பகவான் ஹிருதயத்துல தான் இருக்கார். ஃபர்ஸ்ட் அவர் தான் நிறைவடைகின்றார். அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபேஸ்ல எல்லாமே அது வெளிப்படுகின்றது. அறியாமையில் இருப்பவர்கள் எப்பொழுதுமே பலன் நோக்கு செயல்களில் தான் ஈடுபடுவார்கள். சோ டிஃபரன்சஸ் இன் டிசையர்ஸ், ஆசைகள்ல கூட வெவ்வேறு நிலைகள். இவர்கள் ஆசைப்படுறது எல்லாமே காட் சென்ட்ரிக்கா இருக்கும். ஆனா இவர்கள் எல்லாமே தன்னுடைய சுயபுலன் திருப்திக்காக செயல்படுவார்கள். இவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே வந்து வித்தவுட் அதாவது பலன்கள் மேல் பற்றற்று செயல்படுவார்கள். ஆனால் ஒரு அறியாமையில் இருக்கக்கூடிய மனிதன் வந்து பலன் மேல் பற்று கொண்டு மட்டும்தான் இது இது வந்தாதான், இந்த அவுட்கம் இப்படி வந்தாதான் நான் இது செய்வேன், அதை எதிர்பார்த்துட்டே செய்வாங்க. டு செட் அன் எக்ஸாம்பிளா இருக்கணும்னு சொல்லிட்டு அர்ஜுனருக்கு வந்து பகவானும் எடுத்துரைக்கின்றார். 26 நா புத்தி வேதம் ஜனயேத் அஜ்ஞானம் கர்ம சங்கினாம் ஜோஷ்யத் சர்வ கர்மாணி வித்வான் யுக்த சமாச்சரன். so as to not disturb the minds of ignorant. அப்படி அறியாமையில் இருப்பவர்கள் வந்து இருந்தாலுமே அவர்களுடைய மனசை நம்ம வந்து கலைக்க கூடாது. சோ அவர்கள் அட்டாச்மெண்ட் ஃப்ரூட்டிவ் ஆக்ஷன்ஸ் பலநோக்கு செயல்களில் அவர்கள் ஈடுபட்டிருந்தாலும் கூட அவர்களை வந்து லேர்ன் அண்ட் ஷுட் நாட் இன்டியூஸ் தெம். அதாவது அவங்கள வந்து இத்தகைய பலநோக்கு செயல்களால நீ செய்யாதே அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அவர்களை வந்து மடைமாற்றி எஸ் நீ இந்த செயலை செய்யு, ஆனா வந்து பலனை எதிர்பார்க்காமல் செய் அப்படிங்கிற வழி நடத்துதல மட்டும் தான் நம்ம அவங்களுக்கு சொல்லணும். ஸோ ரேதர் பை ஒர்க்கிங் இன் த ஸ்பிரிட் ஆஃப் டிவோஷன், அதாவது அது எவ்வாறு செய்ய முடியும், பக்தியோடு செயல்பட அப்படின்னு நம்ம பக்தியோடு உன்னுடைய செயலை நீ செய் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கலி அவங்களுக்கு பலன்கள் மேல இருக்கக்கூடிய அந்த ஈடுபாடை விட பக்தியோடு செயல்படணும்ன்ற அந்த ஈடுபாடு தான் அவர்களுக்கு அபிவிருத்தி ஆகும். ஸோ ஹி ஷுட் என்கேஜ் தம் இன் ஆல் சார்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ். எல்லாவித செயல்பாடுகளிலுமே நம்ம வந்து அவர்களை வந்து கண்டிப்பா வந்து செயல்பட வைக்கணும். ஆனால் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் அவங்களால வந்து கிராஜுவலா நம்ம வந்து பக்தி பாதையில இருந்து அவர்கள் செயல்படுவதற்கான மார்க்கத்தை மட்டும்தான் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். அதை தவிர்த்து நீ இந்த செயல் இது பலநோக்கு செயல் நீ செய்யாதே அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. செயலற்ற தன்மையை நாம் என்றைக்குமே அவர்களுக்கு ஊக்குவிக்க கூடாது. எஸ் கர்மகாண்டால இருந்து கர்மயோகியாக மாறுவது, நிஷ்காம கர்மயோகியாக மாறுவதற்கான வழிமுறை மட்டும்தான் நம்ம அவங்களுக்கு சொல்லணும். பிரகிருத்தே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் இது மன்யதே. அதாவது நமக்கு நம்ம இந்த பௌதீக செயல்கள் இந்த அகங்காரம் இல்லையா, பிரகிருத்தே கிரியமானானி ஒரு செயலை செய்வதற்கு நாம தூண்டப்படுகின்றோம் இல்லையா, குணை அதற்கு பேசிக்கா எவ்வாறு செயல்படுகின்றோம் அந்த கர்மத்தை என்பது என்ன, நம்ம குணாதிசயத்திற்கு மேல அது இட் டிபெண்ட்ஸ். நம்ம எந்த குணத்தை சேர்ந்தவர்களோ அதற்கேற்றவாறு நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் அமைய பெறுகின்றது. அகங்கார விமூடாத்மா, அதாவது அகங்காரம் ஃபால்ஸ் ஈகோ இல்லையா. சோ விமூடாத்மா அதாவது நம்ம வந்து மூட ஆத்மாக்கள் ஆக்சுவலி. சோ கர்த்தாகம் இது மன்யதே. சோ அதாவது ஸ்பிரிட் சோல், இந்த ஆத்மா bewildered by the influence of the false ego, அதாவது கலக்கம் அடைகின்றது இந்த ஆத்மா. எதனால், அகங்காரத்தினால். thinks himself the doer of all activities. நம்ம இந்த ஆத்மா ஏதாவது செய்கின்றதா, கண்டிப்பா இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நாம ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு டூர் போகணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம பூரி யாத்திரைக்கு போகணும் அப்படின்னு இப்போ எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கு இல்லையா, நம்ம இதுல குரூப்ல மெசேஜஸ் போட்டுட்டே இருக்காங்க. சோ அது நம்ம அதை பார்த்த உடனே மனசு சொல்லுது எஸ் போகணும்ட்டு, அது ஒண்ணுதான் மனசு சொல்லும். ஆனா அதற்கேற்றவாறு புத்தி வந்து செயல்படும். எவ்வாறு நம்ம அதுக்கு ஏற்பாடு பண்றது, பணத்தை எப்படி புரட்டுறது, சோ எந்த ஃபெசிலிட்டி நம்ம எடுத்துக்கலாம், 10,000த்துல நம்ம புக் பண்ணலாமா, 13,000 புக் பண்ணலாமா, அப்படி இந்த மனசு எல்லாமே நம்ம வந்து அதாவது புத்தி வந்து வேலை செய்யும். புத்தி வந்து மனசோட வந்து கனெக்டட் ஆக்சுவலி. அதற்கேற்றவாறு புலன்களும் வந்து செயல்பட ஆரம்பிச்சிடும். சோ இந்த மாதிரி உள்ளக்குள்ள நினைக்கிறது மட்டும்தான் ஆத்மா. ஆனா இதை செயல்படுத்துறது எல்லாமே இந்த பௌதீக பண்புகள் தான் நம்மளை செயல்பட வைக்கின்றது. ஆனா எந்த விதத்துல செயல்படுகின்றது என்றால் அவருடைய குணாதிசயத்தின் மேல அடிப்படை. சத்துவத்துல இருக்கிறவங்க வந்து அதாவது மோட் ஆஃப் குட்னஸ் இல்லையா, சாந்தமா அவர்களுடைய தர்மமான இதுல வந்து அவர்கள் செயல்படுவார்கள். அகங்காரத்தோட செயல்படுபவர்கள் யார் என்றால் ரஜோ மற்றும் தாம்சிக் இதுல இருக்கிறவங்க. சோ திங்ஸ் ஹிம்செல்ஃப், நான் தான் செயல்படுகின்றேன், நான் தான் செய்கின்றேன் நினைக்கிறாங்க இல்லையா, எல்லாம் என்னது, நான் தான் செய்கின்றேன், அந்த நான் எனது என்ற அந்த வார்த்தைகளை கண்டிப்பாக நம்ம வந்து விட்டுடணும். வி ஆர் நாட் த டூயர். ஆத்மா எதுவுமே செய்யறது கிடையாது இல்லையா. வெறுமனே இந்த
அதாவது புத்தி, மனசு மற்றும் இந்த புலன்கள் தான் வந்து செயலில் வந்து ஈடுபட்டிருக்கின்றது. சோ தட் இன் ஆக்சுவலி கேரிட் அவுட் பை, அது எதனால் இயங்குகின்றது? இந்த சிருஷ்டியினுடைய 3 குணங்களால் இயக்கப்படுகின்றது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும். 28 தத்வவித்வி மகாபாகோ குணகர்மா விபாகயோஹ குணகுணேஷு வர்த்தந்தே இதி மாத்வா ந சஜ்ஜதி. So one who is in knowledge of absolute truth, அதாவது பூர்ணத்துவம் பகவானோட சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டவர், டிரான்சிடென்ஸ் சொல்லுவாங்க. அதாவது இன் டிரான்சிடென்ட் வித் அப்சல்யூட் ட்ரூத் அப்படின்னா பகவானோட சம்பந்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். பகவானோட எப்படி நம்ம சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும்? ஆத்ம சுத்தி அடைந்து, அதே மாதிரி வந்து அந்த ஜீவாத்மா வந்து பிரம்ம நிலை அல்லது சுத்த சத்வ நிலையை வந்து அடைந்திருந்தால் ஒழிய நம்மளால வந்து பகவானோட சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியாது. சோ அப்போ அந்த ஆழ்நிலையான அந்த அறிவில் வந்து நிலைத்திருக்கும் பொழுது டஸ் நாட் என்கேஜ், அப்படிப்பட்டவர்கள் வந்து இந்த புலன்கள் மற்றும் புலன்களை திருப்தி செய்யக்கூடிய அத்தகைய செயல்களில் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள். நோயிங் வெல் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஒர்க் இன் டிவோஷன் அண்ட் ஒர்க் ஆஃப் பிரிட்டிவ், அவர்களுக்கு வந்து பக்தியோட செயல்படுவது எது, அதே மாதிரி பலன் நோக்கு செயல்படுவது எது அப்படிங்கிறது இரண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை அவர்கள் வந்து நன்கு உணர்ந்திருப்பார்கள். எது செய்யத்தக்க செயல், எது செய்யத்தகாத செயல் அப்படிங்கறது வந்து அவங்களால அழகா புரிஞ்சுக்க முடியும். பிரகிருத்தே குண சம்மூதக சஜ்ஜந்தே குண கர்மஷு தான் அக்ரிஸ்னா விதோ மந்தான் கிருஷ்ணா விண்ண விசால்யத்தே. அதாவது அப்படிப்பட்ட மனோபாவம், அதாவது கலங்கமுடைய அந்த மனதோடு, அதாவது அகங்காரம் இருப்பவங்களுக்கு கலக்கம் குழப்பம் இதெல்லாம் தானா வந்து சேரும். சோ இந்த சிஷ்யனுடைய 3 குணங்கள் இருக்கக்கூடிய அவர்கள் ignorant, the ignorant fully engage themselves in material activities. அறியாமையில இருப்பவரும் இன்னும் ஒரு படி மேல், அதாவது பாத்தீங்கன்னாக்கா ஒரு படி கீழே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அட்லீஸ்ட் ரஜோகுணத்துல இருப்பவங்களுக்கு வந்து இந்த தர்மம் அதர்மம் எல்லாம் என்னன்னு தெரியும், தான் தவறு இழைக்கின்றோம் இதெல்லாம் கூட ஓரளவுக்கு புரியும். ஆனா அறியாமையில் இருப்பவர்களுக்கு அவருடைய செயல்கள் எல்லாமே வந்து மூடத்தனமாக தான் இருக்கும். பைத்தியக்காரத்தனமான செயல்களில் அவர்கள் ஈடுபடுவார்கள். So, but the wise should not unsettle them, although these duties are inferior due to the performance lack of knowledge. ஆனால் அப்படிப்பட்ட செயல்களில் அவர்கள் ஈடுபடுவதை வந்து நாம வந்து the wise should not unsettle them. அதாவது செட்டில்னாக்கா அதுல போய் தங்கறது. அன்செட்டில் மீன்ஸ் அதுல வந்து அதாவது வெளியேறது. அவங்கள எதையுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏனென்றால் நீங்க போதிக்கக்கூடிய அந்த ஞானம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவம் என்பது அவங்களுக்கு இருக்காது. சோ ஈவன் தோ அது ஆல்தோ தீஸ் டியூட்டிஸ் ஆர் இன்ஃபீரியர் இல்லையா, பௌதீகத்துல நம்ம எவ்வளவு லைட் இருக்கிறோமோ அவ்வளவுமே வந்து இன்ஃபீரியர் என்பது அர்த்தம். அதன் மேல் பற்றுதலோடு நம்ம இப்ப கையில ஒரு பணம் வச்சுட்டு இருக்கார், அவருடைய யோசனையே பாரு என்ன பண்ணணும்னு நினைக்கிறார் இல்லையா, அந்த பணத்தின் மீது இருக்கக்கூடிய ஈடுபாடு. சோ இது எல்லாமே வந்து அறியாமையினுடைய இதுதான். பணம் தேவை, ஆனால் பணமே வாழ்க்கை அல்ல என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். எந்த பௌதீகமுமே நமக்கு வந்து வாழ்வதற்கு அத்தியாவசியமான முறையில் மட்டும்தான் நமக்கு தேவை. அதை வந்து ஆடம்பர நிலையில நம்ம எதிர்பார்க்கறது வந்து தவறு. நமக்கு பகவான் என்ன கொடுத்திருக்காரோ, இன்னைக்கு குடிசை வீட்டுல இருக்கிறோமா, எஸ் ஃபைன். நாளைக்கு ஒரு மாட மாலைகளை இருக்கக்கூடிய பிராப்தத்தை பகவான் கொடுத்தாரா, ஓகே, அதுக்கும் ஓகே இதுக்கும் ஓகே. அந்த மாதிரியான நிலையில தான் நம்ம இருக்கணும். எதுவுமே நாம் எதிர்பார்க்க கூடாது. எனக்கு குடிசையில இருக்கேன்னு நான் வந்து கஷ்டமும் படக்கூடாது, அதே மாதிரி மாட மாளிகையில இருக்கிறேன்னு சொல்லிட்டு அகங்காரமும் படக்கூடாது. So you should always be in the same platform. So although வந்து these duties are inferior due to the performers, யார் ஒரு இத்தகைய செயலில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு உண்மையான ஞானம் என்பது இல்லை. ஆனால் அவர்களை வந்து நாம வந்து என்னைக்குமே வந்து போய் டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் செய்யட்டும். ஏனென்றால் அவங்களுடைய கர்ம பலன் என்னவோ அது அவர்கள் ஆற்றிக்கொண்டிருப்பார்கள். இதை நாம தெரிஞ்சுக்கணும். மயி சர்வாணி கர்மாணி சந்நியாஸ் யதாத்மத சேதசக நிராஷிர் நிர்மமோ பூத்வா யுத்யஸ்வ விகதா ஜ்வரஹ. அதாவது நோ கிளைம்ஸ் ஃபார் ப்ரொப்ரைட்டர்ஷிப், ஃப்ரீ ஃப்ரம் லெத்தர்ஜி ஃபைட். அதாவது அதனால வந்து மயி சர்வாணி கர்மாணி, மயி என்றால் அதாவது என்னிடம், சர்வாணி அனைத்தும், அனைத்து உன்னுடைய காரியங்கள், சந்நியாஸ் ஆத்மனக சேதச அதாவது நீ வந்து எல்லா செயல்பாடுகளையும் என்னிடத்தில் சமர்ப்பணம் செய்யின்னு சொல்லிட்டார். அப்படின்னா
அவர் செய்யக்கூடிய செயல்கள்ல வரக்கூடிய பலன்கள் எதையுமே நீ வந்து எதிர்பார்க்காத. போர்ல நீ வெற்றி பெறணுமோ இல்ல தோல்வியுற்றா வந்து நம்ம வந்து கஷ்டப்படுவோமோ இப்படிப்பட்ட யோசனைகள் உனக்கு எதுவுமே தேவையில்லை. எழுந்து போர் வீரனா நீ செயல்படு. பலனெல்லாம் என்னுடைய பாதங்களில் நீ சமர்ப்படி. நீ எதுவுமே எதிர்பார்க்காத. வித் ஃபுல் நாலேஜ் ஆஃப் மீன்னு சொல்லிட்டார். அதாவது என்னுடைய அதாவது பகவானை பற்றிய ஞானம், அதாவது ரியலைஸ்டு நாலேஜ் இல்லையா? நேயம் என்பது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். 13வது அத்தியாயத்துல வரும் நேயம் என்பது. சோ பகவானை பற்றி உணரும், அதாவது நம்ம வந்து ஃபீல் பண்ணணும். we need to realize, ரியலைஸ்டு நாலேஜ் தான் வந்து நேயம் என்பது. சோ வித்தவுட் டிசையர்ஸ் ஃபார் ப்ராஃபிட், எந்த பலன்களுக்குமே நீ விழையாத. அதே மாதிரி உரிமையாளனாக நீ என்றைக்கும் நினைக்காது. இங்க நம்ம எதுவுமே உரிமையாளர் கிடையாது. எஸ், இன்னைக்கு நம்ம மேல ஒரு வீடு இருக்குன்னா நம்ம உயிர் வாழ்ற வரைக்கும் நம்ம யூஸ் பண்றதுக்கு அது ஓகே. நம்ம ஏதோ ரெண்ட் கொடுக்காம ஒரு சொந்த வீட்டுல இருக்கோம்னு அர்த்தம், அவ்வளவுதான். அதை தவிர்த்து ரெண்ட்ல இருக்கிறவங்களுக்கும் நமக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. ஒரே வித்தியாசம், அவங்க ரெண்ட் பே பண்றாங்க, நம்ம எல்லாம் ஒரேடியா மூலதனமா போட்டு உட்கார்ந்துருக்கோம், அவங்க வந்து மந்த்லி பே பண்றாங்க. இதுதான் வித்தியாசம். அது தவிர்த்து ரெண்டு பேருமே ஒண்ணுதான் இங்க இந்த இடத்துல. சோ நம்ம எந்த உரிமையுமே இங்க வந்து நம்ம கொண்டாட முடியாது. என்னன்னா அனைத்துக்கும் உரிமையாளர் அந்த சுப்ரீம் காட் தான். அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் லெதர்ஜி அண்ட் ஃபைட், நீ வந்து சோம்பேறித்தனத்தை எல்லாம் விட்டுட்டு அப்படின்னா எழுந்து சுறுசுறுப்பாக போர் புரிவாயாக. அதாவது போர் வீரன், இந்த குழப்பம் கலப்பம் இதெல்லாத்தையும் விட்டுடு. இந்த லெமெண்டேஷன் எல்லாம் நீங்க தூக்கி போடணும் இல்லையா? செகண்ட் சாப்டர்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். ஸோ அதான் ஞானம், வைஸ்லி பீப்புள் வந்து தே வில் நெவர் லெமெண்ட் ஃபார் த டெத் இல்லையா? யாராவது மரணித்தாலும் அதற்கு அவர்கள் வந்து சங்கடப்பட மாட்டார்கள். ஏனென்றால் ஜீவன் அழிவு கிடையாது, உடல் மட்டும்தான் அழிவு அப்படிங்கிற ஞானத்தை அவர்கள் கண்டவர்கள். அதனால நீ எதையுமே உரிமையாளனாக நீ இங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கறத வந்து பகவான் வந்து எடுத்துரைக்கின்றார். பர்பஸ் ஆஃப் பகவத்கீதா. எஸ், அழகான இது. பகவத்கீதையினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது வந்து சரண்டரிங் ஆல் யுவர் ஒர்க் அன்டு மீ, தட் இஸ் ஃபர்ஸ்ட் திங். நாம இந்த பிரபஞ்சத்துல வாழ்ற வரைக்கும் அனைத்து செயல்பாடுகள் நாம் இயங்கிக் கொண்டிருந்தாலும் பகவானே இதெல்லாம் உன்னுடைய காரியம், உனக்கே சமர்ப்பணம், நான் வெறும் கருவியா மட்டும்தான் இங்க செய்யறேன், அவ்வளவுதான். ஃப்ரீ ஃப்ரம் லெதர்ஜி, சோம்பேறித்தனத்துல இருந்து நம்ம வந்து வெளியே வரணும். நோ கிளைம் ஆஃப் ப்ரொப்ரேட்டர்ஷிப், இங்க நான் உரிமையாளன், எனது அப்படி நான் எனது என்ற அந்த வார்த்தைகளிலிருந்து நாம கண்டிப்பாக வெளியே வரணும். இங்க யாருமே எதையுமே வந்து we are not owning anything. எதையுமே நம்ம உரிமையாளர், எதுவுமே உரிமை கொள்வதற்கு இங்க எதுவுமே கிடையாது. ஒர்க் வித்தவுட் டிசையர்ஸ் இல்லையா? ப்ராஃபிட், அதாவது நாம் செயல்படணும், ஆனால் பலன்கள், லாபம் என்னும் பலன்கள் மேல் நம்ம பற்றுக்கொள்ளக்கூடாது. ஃபுல் ஆஃப் நாலேஜ் ஆன் மீ. இந்த நான்கை நம்ம செய்யும்போது ஆட்டோமேட்டிக்கலி பகவானை பற்றி தெரிந்து கொள்வதற்கு உள்ளுக்குள்ள இருந்து நமக்கு பகவானே வழி நடத்தி கொடுப்பார். ஏமே மதம் இதம் நித்யம் அனுஷ்டிஸ்தந்தி மாணவக ஸ்ரத்தாவந்தோ அனுஷ்யந்தோ முச்சியந்தே அபி கர்மபிகி. அதாவது யார் ஒருவர் தன்னுடைய கடமைகளை வந்து என்னுடைய, அதாவது அக்கார்டிங் டு மை இன்ஜங்ஷன்ஸ், அதாவது விதிக்கப்பட்ட கடமைகள் இல்லையா? சோ வேத சாஸ்திரங்கள் பிரகாரமே ஒரு பிராமணன் என்ன செய்ய வேண்டும், ஒரு சத்திரியன் என்ன செய்ய வேண்டும், ஒரு சூத்ரன் என்ன செய்ய வேண்டும், ஒரு வைஷ்யன் என்ன செய்ய வேண்டும், அந்த வர்ணாசிரம தர்மம் பிரகாரம் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ இன்ஜங்ஷனாலே ஸ்கிரிப்சர்ஸ் என்ன சொல்லுது, வேதங்கள் என்ன சொல்லுதா. அண்ட் who follow this teaching faithfully, நம்பிக்கையுடன். ஃபர்ஸ்ட் திங் நம்பிக்கை தான். அதுக்கப்புறம் உயர்ந்த ஆளுமை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவம். 2, அதாவது அக்செப்டன்ஸ் 2வது. அண்ட் பிகம் வித்தவுட் என்வி அப்படின்னா பொறாமையற்ற நிலை. பொறாமைக்கு வந்து சொல்யூஷனே கிடையாது. அதாவது ஆன்மீகத்துல வந்து இப்ப வந்து நம்ம வந்து கோபத்தை வந்து குறைச்சிக்க முடியும், அடுத்து வந்து நம்மளுடைய ஆசைகளோட நம்ம வந்து குறைச்சிக்க முடியும், புலன்களை எல்லாம் கட்டுப்படுத்தி. ஆனா பேராசை, அதாவது பொறாமை மட்டும் அந்த உயிர் வாழி நினைச்சா மட்டும்தான் விட முடியும். அதுக்கு சொல்யூஷனே கிடையாது. பிகம் ஃப்ரீ ஃப்ரம் த பாண்டேஜ் ஆஃப் ஃப்ரூட்டிவ் ஆக்ஷன்ஸ். அதாவது அப்படிப்பட்டவர்கள் வந்து பலன் நோக்கு செயல்களிலிருந்து அவர்கள் வந்து விடுதலை அடைந்த தன்மையை அடைகிறார்கள். சோ யார் ஒருவர் தனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை வேத சாஸ்திரங்கள் முறை பிரகாரமும் அதை ஃபாலோ பண்ணி அண்ட் ஃபாலோ திஸ் டீச்சிங் ஃபேத்ஃபுல்லி, இந்த பகவத்கீதை என்னும் ஞானத்தை வந்து அது நம்பிக்கையோட ஸ்ரத்தையோட, ஸ்ரத்தாவந்தோ மீன்ஸ் நம்பிக்கை, நம்பிக்கையோடு யார் ஒருவர் இதை வந்து அனுஷ்டிக்கிறார்களோ, வித்தவுட் என்வி, பொறாமையற்ற. யாருக்கு பொறாமை வரும்னா நாத்திகவாதிகள். ஏனென்றால் அவங்கதான் கடவுளுக்கு சமம் என்று நினைக்கக்கூடியவர்கள் இல்லையா? சோ அத்தகைய தன்மை நமக்கு இல்லை. நாம எல்லாருமே we cannot கடவுளோட அதாவது நிகராக நாம் என்றைக்குமே ஆக முடியாது, அது தவறு.
ஸோ ஃப்ரீ ஃப்ரம் இந்த எல்லாவற்றையுமே நம்ம வந்து உபயோகப்படுத்திக்கின்றோம் இல்லையா? இந்த மெட்டீரியல் வேர்ல்ட எவ்வளவு யூஸ் பண்றோம் நம்ம. எல்லாத்தையுமே படைத்தவர் அவர். அப்படிப்பட்ட உரிமையாளருக்கும் நமக்கும் வந்து சமமாக நம்ம பௌதீக கண்ணோட்டத்தோட நாம பார்க்க கூடாது. அப்படிப்பட்ட இந்த உணர்வை, இந்த உண்மையை யார் உணர்கின்றார்களோ அவர்கள் வந்து இந்த பௌதீக பந்தத்திலிருந்து பலநோக்கு செயல்களிலிருந்து விடுதலை அடைகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏத்வ ஏதத் அப்யசூன்யந்தோ நானுஸ்திஸ்தந்தி மே மதம் சர்வஜான விமுதாம்ஸ்தான் வித்தி நஸ்தான் அச்சேதசக. அதாவது those who without envy, யார் ஒருவர் பொறாமையற்ற நிலையில் disregard these teachings, சாரி அவுட் ஆஃப் envy மீன்ஸ் பொறாமை அப்படின்னா இது பொறாமையிலே ஒரு ஹையஸ்ட் லெவல். எக்ஸாம்பிள் நம்ம திருதராஷ்டிரன்னு சொல்லலாம், துரியோதனனையும் சொல்லலாம். அவனிடத்தில் அஸ்தினாபுரம் இருந்தும் இந்திரபிரஸ்தம் பாண்டவர்களிடத்தில் இருப்பது அவனுக்கு பிடிக்கல. அதாவது தனக்கு மட்டும்தான் எல்லாமே இருக்கணும், வேற யாருக்கும் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு உணர்வு. சோ பொறாமை லோ லெவல் வந்து அவங்கிட்ட இருக்கிறது என்கிட்ட இல்லையேன்னு ஃபீல் பண்றது அது நார்மலான ஒரு நிலை. ஆனா என்கிட்ட மட்டும்தான் இருக்கணும், அவன்கிட்ட இருக்கக்கூடாது அது அப்படின்னு நினைக்கிறது வந்து அது ஹையஸ்ட் லெவல் அப்படிங்கறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். டிஸ்ரெகார்ட் இந்த பகவத்கீதையினுடைய இந்த போதனைகளை எல்லாமே அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அண்ட் டு நாட் ஃபாலோ தெம் ரெகுலர்லி, அதை வந்து வழிமுறையும் படுத்த மாட்டார்கள், அன்றாட வாழ்க்கையில் அதை உபயோகப்படுத்தவும் மாட்டார்கள். ஆர் கன்சிடர் டு பி bereft ஆஃப் ஆல் நாலேஜ், எல்லா விதமான ஞானத்திலிருந்தும் அவர்கள் வந்து அவர்களுக்கு எந்தவித ஞானமும் கிடையாது என்று அர்த்தம். தே டோன்ட் ஹவ் எனி நாலேஜ் அப்படிங்கிறா. அந்த ஞானத்திலிருந்து அவர்களுக்கு ஞானம் என்றால் என்னன்னா உங்ககிட்ட நம்ம கொஸ்டின் கேட்கணும். பி ஃபூல்டு, அதாவது ஏமாற்றக்கூடிய அந்த தன்மை. அடுத்து ரூயண்ட் தேயர் என்டியவர்ஸ் ஃபார் பர்ஃபெக்ஷன், அதாவது அவர்களுடைய பௌதீகத்துல அவங்க என்னென்ன நிலையில அடையணுமோ அந்த இதுல எல்லாத்துலயும் கூட அவர்கள் அதை ஏற்று இறுதியில வந்து அழிவை தான் அவர்கள் வந்து சேர்வார்கள். எவ்வாறு துரியோதனன் வந்து அந்த அதாவது பாத்தீங்கன்னாக்கா பாண்டவர்கள் வனவாசத்தை மேற்கொள்ள வச்சான், அடுத்து அஞ்ஞான வாசத்திலையும் அவர்களுக்கு தொந்தரவு கொடுத்தான், போர்லயும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவன் இறுதியில அவன் தரப்புல பெரும் படை இருந்தது இல்லையா? 11 அக்ரோனி சேனைகள் இருந்தது, இவர்கள் தரப்புல 7 தான் இருந்துச்சு. அவ்வளவு படைபலத்துல பின்தங்கி இருந்தாலும் எம்பெருமான் அவரோடே இருந்தார் இல்லையா? அதிர்ஷ்ட தேவதையான தாயாரும் அவர்களோட இருந்ததால எம்பெருமான் எங்க இருக்காரோ தாயாரும் அங்கதான் இருப்பாங்க, அவருடைய ஹிருதயத்திலே இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது சோ எதிர் தரப்புல அவ்வளவு பெரிய பீஷ்மர், அதாவது வெல்ல முடியாத பீஷ்மரையை கூட வந்து வெல்லக்கூடிய அந்த தன்மை எதனால் ஏற்படுத்தி கொடுத்தது என்றால், அதாவது முந்தைய பதத்தினால் பாண்டவர்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணாங்க. ஆனா துரியோதனனுக்கு எக்ஸாம்பிள் இந்த ஸ்லோகம் தான். சோ அவன் இறுதியில வந்து அழிவை தான் கண்டான். சோ யார் ஒருவருக்கு இந்த அகங்காரம், அடுத்து இந்த பௌதீக உணர்வு, கடவுளுடைய உயர்ந்த ஆளுமை ஏற்றுக்கொள்ளாத தன்மை, பொறாமை, இது எல்லாமே இருக்கோ அவங்க வாழ்க்கையில என்றைக்குமே முன்னேறுவதே கிடையாது. ஸோ வி ஷுட் ஆல்வேஸ் லீவ் ஆல் திஸ் பேட் குவாலிட்டிஸ் அப்படிங்கறத வந்து நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். சத்ருஷம் சேதச ஸ்வஷ்யாக பிரகிருதேர் ஞானாவான் அபிஹி பிரகிருதிம் யாந்தி பூதானி நிக்ரஹ கிம் கர்ஷ்யசி. அதாவது இவன் ஏ மேன் ஆஃப் நாலேஜ் ஆக்ட்ஸ் அக்கார்டிங் டு ஹிஸ் ஓன் நேச்சர் இல்லையா? அதாவது ஒரு கற்றறிந்தவர் பகுத்தறிவு இருக்கிறவங்க கூட வந்து அவனுடைய இயற்கைக்கேற்றவாறு அவன் செயல்படுகின்றான் இல்லையா? ஃபார் எவ்ரி ஒன் ஹூ ஃபாலோஸ் த நேச்சர் இஸ் அக்வயர்ட் ஃப்ரம் த 3 மோட்ஸ் இல்லையா? இந்த இயற்கையினுடைய 3 குணங்களோட தான் நம்ம ஒத்தி இருக்கோம். ஸோ ஒரு சத்திரியன் வந்து என்ன செய்யணும்? அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யணும். அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை எவ்வாறு செய்யறதுன்றது அந்த சத்திரியனுக்கு தெரியும். ஒரு பிராமணனுக்கு வந்து என்ன செய்யணும்? அடுத்தவர்களுக்கு ஞானத்தை வழங்கணும், போதிக்கணும். அந்த அதாவது எதையும் எதிர்பார்க்காமல் செய்யணும், பலன்களை எதிர்பார்க்காமல் செய்யணும். அது பிராமணனுடைய குவாலிட்டி. அதை அவன் வந்து ஃபாலோ பண்ணணும். தன்னுடைய இயற்கைக்கேற்றவாறு அந்த செயலில் அவன் வந்து கண்டிப்பாக ஈடுபட்டிருப்பான். அதே மாதிரி விவசாயியா இருக்கிறவங்களும் வியாபாரம் செய்பவர்களும் கண்டிப்பாக அவரவர்களோட செயல்பாடுகளில் அவர்கள் ஈடுபட்டு தான் இருப்பார்கள். அடுத்து உழைப்போர்கள் வந்து அவர்கள் உழைக்க வேண்டிய தன்மை அந்த செயலில் அவர்கள் வந்து ஈடுபட்டு இருப்பார்கள். ஹாட் கேன் ரெப்ரஷன் அக்கம்ப்ளிஷ் இல்லையா? அதாவது இங்க வேற என்ன இதுவுமே கிடையாது நமக்கு. நமக்கு என்ன நம்ம எந்த பாத்திரத்தை நாம் ஏற்றிருக்கின்றோமோ அந்த செயல்பாடில் நாம வந்து செயலாற்ற வேண்டியது நம்முடைய கடமையாகிவிடும். நாம் அதை செய்யக்கூடாதுன்னு நினைச்சா கூட இறுதியில நம்மளுடைய குணாதிசயத்திற்கேற்றவாறு பிளஸ் நமக்குன்னு விதிக்கப்பட்ட கடமைக்கேற்றவாறு நம்முடைய செயல்களை வந்து செய்துவிடும். பிராமணர்கள் 4 விதமான அதாவது ஆசிரமங்களை மேற்கொள்ள வேண்டியவர்கள். பிரம்மச்சரியம், அடுத்து கிரகஸ்தன், வனப்பிரஸ்தன் மற்றும் சன்னியாசி. இந்த 4 நிலைகளும் அவங்களுக்கு உண்டு. ஆனால் சத்திரியனுக்கு 3 தான்.
வனப்பிரஸ்தம் வரைக்கும் தான், சன்னியாசி கிடையாது. அதனால்தான் இங்க அர்ஜுனன் வந்து சந்நியாசம் சொன்னாலும் பகவான் அவருக்கு வந்து அந்த அந்த சந்நியாசத்திற்கான மார்க்கத்தை அவர் வந்து ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அடுத்து வைசியர்கள் வந்து பிரம்மச்சரியம் மற்றும் கிரகஸ்தன், இது 2 தான் அவங்களுக்கு. சூத்ரர்களுக்கு வெறுமனே வந்து கிரகஸ்தன் மட்டும்தான். சோ அந்தந்த வர்ணங்களுக்கு ஏற்றவாறு ஆசிரமங்களும் பகவான் வந்து நிர்ணயித்திருக்கின்றார். சோ அதற்கேற்றவாறு அவர்களுடைய செயல்பாடுகளை அவர்கள் அமைத்துக் கொள்ளும். இந்திரியாஸ்தேந்திரியஸ்தே ராகா வேஷு, அதாவது ராகா என்றால் பற்றுதல், வேஷம் என்றால் நமக்கு ஹேட்டட்னஸ் இல்லையா, வெறுப்பு. விவசாயாத்திதோ தயோர்னா வாஷாம் ஆகச்சதி தயோஹே அஷ்ய பரிபந்தினோ. அதாவது there are principles to regulate attachment and aversion. aversionனா வெறுப்பு, attachment என்றால் ஆசை. அதை நம்ம எல்லாருமே பக்குவத்துக்கு எடுத்துட்டு வரணும். அதற்கான கோட்பாடுகள் உண்டு. pertaining to the senses and their objects. இங்க பரத மகாராஜா பத்தி தான் இல்லையா, அந்த மான் மீது இருக்கக்கூடிய பற்று அவருக்கு. அதனால அவர் வந்து அடுத்த பிறவி மானாக பிறந்தார். அதுக்கு அடுத்த பிறவி தான் ஜடபாரதர் ஆனார் இல்லையா. புலன்களுடைய செயல்களும். So one should not come under the control of the புலன்களுக்கு நாம் அடிமையாகவே கூடாது இல்லையா. அட்டாச்மெண்ட், அது எதனால அடிமையாகின்றோம் என்றால் நமக்கு அதீத பற்றுதல் இல்லைன்னா வெறுப்பு. இதனால அந்த புலன்கள் வந்து அதே விதத்துல வந்து இயங்க ஆரம்பிக்கும். பிகாஸ் they are stumbling blocks on the path of self realization. ஏனென்றால் அது வந்து ஒருவருடைய தன்னுணர்வு பாதைக்கு வந்து தடைக்கற்களாக அமைந்து விடுகின்றது. சோ எப்பொழுதுமே நாம ராகா துவேஷம் என்றால் அதாவது பற்று மற்றும் விருப்பு மற்றும் வெறுப்பு, அதற்கு நாம வந்து இடம் கொடுக்க கூடாது. அவ்வாறு அந்த 2க்கு நாம் இடம் கொடுத்தோம்னாக்கா கண்டிப்பா புலன்கள் அதற்கேற்றவாறு செயல்பட ஆரம்பித்து விடும். புலன்கள் செய்யப்படுவதால் நம்ம அதுல ஈடுபாடு கொள்ளும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலி பந்தப்பட்டு விடுகின்றோம். ஹேட்டட்னஸும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி அட்டாச்மெண்ட்டும், அதாவது அதன் மேல வந்து டிசைரும் இருக்கக்கூடாது. 2த்தையுமே நம்ம வச்சுக்க கூடாது எப்பவுமே. ஹேட்டட்னஸ், நம்ம எது வேணான்றமோ அதுதான் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். எது நம்ம ஆசை கொள்கின்றோமோ அது கண்டிப்பா நமக்கு கிடைக்காது. இதுதான் வந்து இது எவ்வளவு நம்ம பற்றுதல் வச்சுக்கிறோமோ அவ்வளவு நம்ம பந்தப்படுகின்றோம். எவ்வளவு நம்ம வெறுப்பா இருக்கிறோமோ அவ்வளவும் நம்ம வந்து பந்தப்படுகின்றோம். கண்டிஷன் சோலாதான் நம்ம வருவோம். ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணாக பரதர்மாத் ஸ்வ அனுஷ்டிதஹ ஸ்வதர்மா நிதானம் ஸ்ரேயஹ பரதர்மோ பாவ்யவாஹ. அதாவது ஒருவர் தனக்குன்னு விதிக்கப்பட்ட கடமையை செய்து அதனால் அழிவு ஏற்பட்டாலும் பரவாயில்லை, ஆனால் பிறர் கடமையை செய்து நம்ம நல்ல பொசிஷன்ல இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ அர்ஜுனன் வந்து அவன் வந்து ஒரு சத்திரியன், போர் புரிய வேண்டும். ஆனால் அவன் சன்னியாசி என்ன பிராமணிக்கல் அந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறான் இல்லையா. சோ அவ்வாறு அவன் சந்நியாசம் வாங்கியிருந்தா அந்த இடத்துல வந்து போர்ல வந்து தர்மம் வந்து வெற்றி பெற்றிருக்குமா அப்படிங்கறது வந்து பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பா வெற்றி பெற்று இருக்கும். ஆனா அந்த ரொம்பவுமே போராடிதான் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. அதனால நிறைய பாவ விளைவுகள் ஒரு வந்திருக்கும் இல்லையா. தன்னுடைய கடமை செய்யாத அந்த பாவத்தை வந்து அர்ஜுனன் கண்டிப்பாக அனுபவித்திருப்பான். சோ அது மாதிரி இட் இஸ் ஃபார் பெட்டர் டு டிஸ்சார்ஜ் ஒன் பிரிஸ்கிரைப் டியூட்டிஸ். நமக்குன்னு விதிக்கப்பட்ட கடமைகளை நாம செய்வது என்பது உசிதமான செயல். ஈவன் தோ ஃபால்ட்டி, அது தவறாக இருந்தாலும் தேன் அதர்ஸ் டியூட்டிஸ். இங்க வந்து ஒரு உயிரை கொள்வது பாவம் என்ற அந்த ஆங்கிள் தான் வந்து அர்ஜுனன் சொல்கின்றார் இல்லையா. எஸ், அது ஃபால்ட்டியா கூட இருக்கட்டும். ஆனா நான் உனக்கு போர் வீரனா இருக்க வந்து 2 நாட்டுக்கு சண்டை போடுதுனாக்கா அந்த 2 நாட்டு வீரர்களும் வந்து சண்டையில ஈடுபடாமல் போனால் வந்து எப்படி நம்ம அந்த போரை வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு வர முடியும்? யார் ஒருத்தருக்கு வெற்றி ஒருத்தருக்கு தோல்வி வரும். ஆனால் இரு தரப்பிலுமே வந்து நஷ்டங்கள் என்பது ஏற்படும் இல்லையா. உயிர் இழப்பு ஏற்படும், சேதம் ஏற்படும். அதெல்லாம் நமக்கு வந்து சங்கடங்கள் தான். அது தவறென்று நமக்கு தோன்றுகின்றது இல்லையா. ஆனா அது தவறாக இருந்தாலும் அது ஒருவனுக்கு விதிக்கப்பட்ட கடமையாக இருக்கும்போது அவன் கண்டிப்பா செய்துதான் ஆக வேண்டும். ஒரு நீதிபதி ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒருவனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறது அவனுடைய உயிர் கொல்றதுக்காக நம்ம ஒரு வழி ஆயிட்டமேன்னு நினைக்க கூடாது. அங்கே நீதிபதி ஸ்தானத்திற்குரிய அந்த டியூட்டி என்னவோ அதை அவர் செய்யணும். ஒரு டாக்டரா இருந்துட்டு ஒரு பேஷண்ட் வந்து காப்பாற்றுறதுக்கு அவரால் என்ன முடியுமோ அது பிரயத்தனம் செய்யணும். மீதம் அந்த உயிர் பிழைப்பதும் பிழைக்காதும் எல்லாம் வல்ல இறைவனுடைய கையில், அவ்வளவுதான். இந்த மாதிரி அதுல வந்து என்ன நடக்குமோ, அது ஒருத்தரை மரணித்து விட்டால் அந்த டாக்டர் நம்மளால தான் அவங்க மரணித்து விட்டார்களேன்னு நினைக்க கூடாது. அவர்கள் கடமையில அவர் கரெக்டா செய்திருந்தா அதனால் வரக்கூடிய பலன் எதுவா இருந்தாலும் பகவான் பார்த்துப்பார். சோ ஒரு உயிரை வந்து நாம தப்பா செஞ்சு ஒரு உயிரை கொல்லக்கூடாது, அது தவறு இல்லையா. சோ நான் போர் முனையில நான் போர் புரியறது வேற, பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய் நான் சண்டை போடுறது வேற இல்லையா.
அவனை நம்ம ஒரு பெரிய ஆயுதத்தால தாக்குறதும் தவறு. அது நம்மளுடைய பர்சனல் பெனிஃபிட்டுக்காக செய்யறது. இங்க வந்து நம்மளுடைய கடமையாக செய்யறது. அதுதான் வந்து பகவான் சொல்லுது. டிஸ்ட்ரக்ஷன் இன் த கோர்ஸ் ஆஃப் பர்ஃபார்மிங் ஒன்ஸ் ஓன் டியூட்டி. அதாவது தன்னுடைய கடமை செய்து அழிவுறுவதே பெட்டர் என்றார். இட் இஸ் பெட்டர் தென் எங்கேஜிங் இன் ஆன் சம்படிஸ் டியூட்டி. பிறருடைய கடமையை செய்து நல்லவன்ற பேர் எடுக்கிறத விட நம்ம வந்து நம்முடைய கடமை செய்து நம்ம வந்து அழிவுறுவதே பெட்டர். டு ஃபாலோஸ் அனதர்ஸ் பாத் இஸ் டேஞ்சரஸ் சொல்றார். அடுத்தவர்களுடைய கடமையை நாம வந்து ஃபாலோ பண்றது வந்து நமக்கு வந்து அது வந்து நமக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்கு எடுத்துட்டு போய் நம்மள விட்டுடும், அபாயத்தை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கண்டினியூ பண்ணலாமா இல்ல நான் நிறுத்திட்டுமா? இங்க மாதாஜி வேணா வந்து கூட இந்த 7 ஸ்லோகங்கள் உங்களுக்கு எப்படி விருப்பம் சொன்னீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி நான் செய்யறேன். அட்லீஸ்ட் இன்னொரு 1/2 hour ஆகுமோ என்னவோ தெரியல. யாராவது அன்மியூட் பண்ணி சொல்லணும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கண்டினியூ பண்ணட்டுமா? பண்ணுங்க மாதாஜி. உங்களுக்கு டைம் இருந்தா பண்ணிடுங்க மாதாஜி. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க கேட்கக்கூடிய நிலையில இருக்கணும் இல்லையா? பிகாஸ் யூ ஷுட் நாட் ஃபீல் ஹெவியா இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். சரி சரி. ஸோ எல்லாருக்கும் ஓகேனா ஐ வில் கண்டினியூ. நெக்ஸ்ட் அர்ஜுனா ஆஸ்க் அன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதாவது இப்போ வந்து ஒருவருக்கு அதான் முதலே உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் அந்த சம்மரி அப்பே சொன்னேன் இல்லையா? பாவ செயல் இல்லையா? உயிரை கொள்வது பாவம் அப்படின்னு வந்து அர்ஜுனன் நினைக்கிறது. அதனால அந்த ஆங்கிளை வச்சுட்டு கேட்கிறான். ஒருவருக்கு விருப்பமே இல்லைன்னாலும் வந்து பாவ செயல் செய்வதற்கு எதனால் தூண்டப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் அவன் கேட்கறது. From today onwards, I will steadily do my duty and control my attachment and aversions. I will act accordingly to Shastra. After hearing 34 வந்து அர்ஜுனன் வந்து சொல்றது ஆக்சுவலி. ஸோ இமீடியட்டா மீண்டும் வந்து அவன் வந்து அர்ஜுனா பீங் அவேர் ஆஃப் ரியாலிட்டி ஆஸ்க் த ஃபாலோயிங் கொஸ்டின் கேட்கிறான் அவன் வந்து. ஸோ அவனுக்கு பின்னாடி என்ன கொஸ்டின் கேட்கிறான்? ஸோ இதெல்லாமே வந்து இந்த ஸ்டேர்கேஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா எதை நமக்கு சொல்றதுனாக்கா வாழ்க்கையில ஒரு நிலை தான் நமக்கு எல்லாருக்குமே. இது நாம் எல்லாரும் கூட இந்த பாதையை கடந்துதான் வந்திருப்போம். பொறாமை என்பது நமக்கு கூட இருந்திருக்கும் சிறு பிராயத்துல இல்லையா? இந்த லெவல் ஆஃப் பொறாமை தான் வேரிங்க இருந்திருக்குமே ஒழிய சில பேருக்கு வந்து எஸ் அந்த க்ஷணம் இருந்திருக்கும், அதுக்கப்புறம் வந்து போகட்டும்னு விட்டு சில பேருக்கு வந்து ஆழ் மனசுல பதிய வச்சிருப்பாங்க. அதனால ஒவ்வொருத்தருடைய நிலைகள் வேறு. இந்த கீழான இயல்புகள் வந்து அதாவது இதெல்லாம் நம்ம கீழ் படிக்கட்டெல்லாம் நம்ம கடந்து சென்றாதான் ஸ்டேர்கேஸ் கடந்து சென்றதான் மேன்மையான ஒரு இது இல்லையா? இது எல்லாத்தையுமே தாண்டி செல்லணும். என்வியஸ் என்ன? பொறாமை. அடுத்து லஸ்ட் அதாவது மோகம். கிரீட் என்ன? பேராசை. ஆங்கர் கோபம். இக்னரன்ஸ் அறியாமை. ஃபால்ஸ் பிரஸ்டீஜ் போலி அதாவது போலியான கௌரவம். அடுத்து இது வந்து ப்ரைடு தற்பெருமை. அட்டாச்மெண்ட் அதாவது நமக்கு வந்து பற்றுதல். இது எல்லாமே நம்ம துறக்கணும். இந்த எல்லாத்தையுமே துறந்தாதான் மேல நம்ம வந்து ஒரு ஆன்மீக குரு அடையறதுக்கான ஒரு மார்க்கம் கிடைக்கும். அடுத்து நம்ம வந்து பக்தி பாதையில முன்னேற முடியும். சோ தவங்கள் இதெல்லாமே நம்ம செய்தாலுமே அதுல வந்து நிலை பெற முடியும். ஞானத்தை விருத்தி செய்து கொள்ள முடியும். பகவானை பற்றி அந்த விஞ்ஞானத்தை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். இத்தனையுமே நடக்கும் நம்ம இதை எல்லாத்தையும் தாண்டி செல்லும் பொழுதுதான் இல்லையா? சோ அர்ஜுன உவாச்ச அத்தகேன பிரயுக்தோ அயம் பாபம் சாரதி பூருஷः அச்சின்ன அபி வர்ஷ்ணேய பலாத் இவ நியோஜிதः. அதாவது why is one impelled to sinful acts even unwillingly? அதாவது அவங்களுக்கு விருப்பமே இல்லைன்னாலும் அவர்கள் வந்து பாவப்பட்ட செயல்களை ஈடுபடுவதற்கான காரணம் என்ன? why they engage in that? அதாவது அவர்களுக்கு விருப்பமே இல்லைனாலும் அதை வந்து வற்புறுத்தலால் அத்தகைய செயலில் அவர்கள் வந்து ஈடுபடுகிறார்கள். ஒரு சூழ்நிலை வந்து அவர்களை வந்து பாவ செயலில் வந்து செய்யுமாறு வந்து அந்த நிலைக்கு தள்ளுகின்றது. எதற்காக அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து கேட்கின்றார் இல்லையா? அதுதான் வந்து இந்த இடத்துல ஆன்சர் வந்து நம்ம பகவான் வந்து விளக்குகின்றார். இந்த ஸ்லோகமே வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம இது பார்த்திருக்கோம். போன இது ஒருத்தருக்கு வந்து ஒரு வஸ்துவை நம்ம பாக்குறோம். அப்ப உள்ளுக்குள்ள ஆன்மா என்ன சொல்றது? அதை பார்த்த பிறகு அது வேணும் அப்படின்னு ஒரே ஒரு சின்ன உணர்வு தான் ஏற்படும். அந்த உணர்வு வந்து புத்திக்கு இமீடியட்டா அந்த இம்பல்ஸ் வந்து கொடுத்துரும். புத்தி என்ன பண்ணும்? அதை வந்து பார்த்து மனசுக்கு வந்து டைரக்ஷன் கொடுக்கும். மனசு என்ன பண்ணும்? அதன் மேல வந்து ஈடுபாடு கண்டம்ப்ளேட்டிங் மீன்ஸ் ஆசையை வந்து இன்னும் பெருக்கிக் கொண்டே போகும். அதுதான் இந்த இடத்துல
லாஸ்ட்ல கண்டெம்ப்ளேட்டிங் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் சென்சஸ், இத புலன்களின் செயல்களை வந்து அது வந்து ஈடுபடுத்த ஆரம்பிக்கும் இல்லையா. அதாவது புலன்களின் செயல்கள் நமக்கும் தெரியும் இல்லையா. அதாவது நுகருதல் இல்ல, கால்கள், கைகள், அதுக்கப்புறம் வந்து செயல்பாடுகள் எல்லாமே ஒரு ஒரு புலன். இந்த கண் என்ன செய்யும்? பார்க்கும் இல்லையா. காது வந்து கேட்கும். அடுத்து வந்து வாய் வந்து பேசும், உண்ணும். இந்த மாதிரி புலன்களின் செயல்கள் எல்லாமே இதுதான். ஒன் டெவலப்ஸ் அட்டாச்மெண்ட். ஸோ மனசு அது மேல் நிலைக்கும் பொழுது அட்டாச்மெண்ட் வந்துடும் இல்லையா. டிசையரா அது கன்வெர்ட் ஆகும். ஃபீலிங் ஸ்டேஜ், இது வந்து திங்கிங் ஸ்டேஜ். அடுத்து இது வந்து ஃபீலிங் ஸ்டேஜ், வில்லிங் அண்ட் டூயிங் ஸ்டேஜ். இந்த நிலைகள் வந்து நம்ம 13வது அத்தியாயத்துல வந்து நம்ம படிப்போம். பரமாத்மாவுடைய, அதாவது பிரம்ம புச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பிரம்ம புச்ச நிலையை பத்தி நம்ம படிப்போம். அதாவது பரமாத்மானாக்க விஞ்ஞானமயம் ஞானமய ரூபத்துல வந்து இந்த 3 நிலைகளை பற்றி நம்ம படிப்போம். ஃபர்ஸ்ட் திங்க் பண்றது, யோசிக்கிறது. அடுத்து வந்து அதன் மேல ஒரு ஈடுபாடு கொள்றது, ஃபீலிங் இல்லையா, டெவலப் பண்றது. அதன் மேல ஆசைகளை வளர்த்து கொள்ளுதல், அதுக்கப்புறம் செயல்பாடல் ஈடுபடுதல். விச் லீட்ஸ், இந்த அட்டாச்மெண்ட் நம்ம, அதாவது பற்றை நாம் ஏற்படுத்தி கொண்டால் உடனே அதோட நம்ம வந்து மோகம் என்பது எழுச்சி உருகின்றது. அடுத்து அன்சாட்டிஸ்ஃபைட், அவ்வாறு எழக்கூடிய அந்த மோகம் வந்து அடைய பெறாவிட்டால், இஃப் யூ ஆர் நாட் கெட்டிங் இல்லையா, அது வந்து நமக்கு கோபத்துல வந்து முடிவுறுகின்றது. கோபத்தினால் நாம கோபப்படும் போது நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணணும். நம்ம என்ன பேசுறோம், நம்ம உடல் எப்படி இயங்குகின்றது, புத்தி எப்படி செயல்படுகின்றது, புலன்கள் எப்படி செயல்படுகின்றது, எல்லாமே வந்து ஒரு மாதிரி அதாவது நல்முறையில இருக்காது. ஒவ்வொன்றும் வந்து அக்ரெசிவான நிலையில தான் இருக்கும் இல்லையா. ஒரு அழிவுக்கு என்ன பாதைக்கு போகுமோ அந்த பாதையில தான் நம்ம செய்வோம் இல்லையா. டெலியூஷன், மாயையில் வந்து விழுவோம். விவில்டர்மெண்ட், அதாவது நடுக்கம் ஏற்படும் இல்லையா. தென் லாஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், புத்தி கூட வந்து செயலிடும், கரெக்டான இன்டெலிஜென்ஸ் வந்து செயல்படாது. அண்ட் தென் ஃபால்ஸ் டவுன் இன்டு த மெட்டீரியல், மீண்டும் இந்த பௌதிக உலகத்துல வந்து நாம தவறி விழ வேண்டியதுதான். இது நம்ம செகண்ட் அத்தியாயத்துல நீங்க எல்லாருமே படிச்சிருப்பீங்க. இந்த இது லாஸ்ட் பார்ட் இல்லையா. எக்ஸாம்பிள் துரியோதனனை கூட நம்ம வந்து கொடுக்கலாம் அந்த இடத்துல. ஸ்ரீ பகவான் உவாச்ச காம ஏஷ குரோத ஏஷ, அதாவது லஸ்ட். குரோதம் என்றால் ஆங்கர். ரஜோகுணம், அதாவது இந்த குணாதிசயம் இந்த பௌதிகத்துல இருக்கக்கூடிய ரஜோகுணத்துக்கு தான் மேன்மையான இது. சமுத்பவக, ரஜோகுணத்தினால் ஏற்படக்கூடிய. மகாசனோ மகா பாபம், அதனால விளையக்கூடிய, அதாவது பாவம் விரோதி ஏதுனாக்கா இந்த மோகம் தான். அதாவது காமமா இருக்கக்கூடிய அந்த மோகம் தான் நமக்கு வந்து எல்லா பாவ செயல்களுக்குமே அதாவது செய்வதற்கான தூண்டுதல் அங்கிருந்து தான் வருது. இட் இஸ் லஸ்ட் ஒன்லின்னு சொல்லிட்டார். காமம் which is born in contact with the material mode of passion. அது எதனால் வந்து இந்த காமம் ஏற்படுகின்றது, அதாவது பற்றுதல் என்னும் அந்த இயல்பால வந்து நம்ம வந்து இந்த மோட் ஆஃப் ஃபேஷன் என்னாக்கா ஆற்றல் என்னும் அந்த இதுல வந்து நம்ம செயல்படுகின்றோம். மோட் ஆஃப் ஃபேஷன் இல்லையா, ரஜோகுணத்தில். லேட்டர் என்ன ஆகும்னாக்கா அதுவே பேராசையாக வந்து மாறிவிடும். அந்த பேராசை வந்து கோபமாக, விரத்தம்னா அதாவது கடும் கோபம், விரத்தம் என்றால் கோபம். அண்ட் விச் ஆல் டிவேரிங், அதாவது நம்ம கிட்ட, அதாவது பாத்தீங்கன்னாக்கா டிவேரிங் மீன்ஸ் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து புண்ணியங்களோட, டிவேர் மீன்ஸ் எல்லாமே வந்து காலி ஆயிடுறது இல்லையா, அந்த மாதிரிதான். விச் இஸ் த ஆல் டிவேரிங், நம்மள அழிவு பாதைக்கு எடுத்துட்டு போய் நம்ம இருக்கிற இடமே தெரியாம போயிடும். டிவேரிங் சின்ஃபுல் எனிமி ஆஃப் த வேர்ல்ட், நம்மள இருக்கிற இடமே இல்லாம செய்யக்கூடிய ஒன்று எதுனாக்கா இந்த காமம் தான் அப்படிங்கறத வந்து பகவான் வந்து எடுத்துரைக்கின்றார். துமேந்திரியா விரியதே வாஹினீர் யதாதர்ஷோ மலேனச்ச யதல்பேனோ விரதோ கர்ப்பஸ் ததா தேனேதம் ஆவிரதம். அதாவது அந்த காமத்தினுடைய நிலைகளை பற்றி தான் இங்கே எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. தூமேந்திரிய விரியத்தே வாஹினீர் யதாதர்ஷோ மலேச்சனக யதல்போனோ கர்ப்பஸ். கர்ப்பஸ் என்றால் தாயினுடைய கர்ப்பம், கர்ப்பத்துக்குள் இருக்கக்கூடிய சிசு. அடுத்து வந்து யதாதர்ஷோ மலேனச்ச, தர்ஷா மீன்ஸ் பாக்குறது இல்லையா, பாக்குறது. ஒரு கண்ணாடியில தூசி படிஞ்சிருந்தா நம்மளால வந்து முழுமையாக நம்முடைய உருவத்தை காண முடியாது. துமேந்திரிய விருத்த வாகினீர். வாகினீர் மீன்ஸ் அதாவது அக்னியில வரக்கூடிய அந்த புகை மண்டலத்துல வந்து நம்ம வந்து கண்டிப்பாக எவ்வாறு நெருப்பு வந்து அதாவது புகை மூட்டத்தால் மூடப்பட்டிருக்கின்றதோ அதே மாதிரி ஒரு கண்ணாடி தூசியால் வந்து மூடப்பட்டிருக்கின்றதோ, ஒரு சிசு வந்து தாயின் கருவில் வந்து வெளி உலகமே தெரியாம மூடப்பட்டிருக்கின்றதோ, அதே மாதிரிதான் இந்த மோகமும் வந்து ஒவ்வொரு உயிர் வாழிலத்திலையும் வந்து
இந்தந்த 3 நிலைகள்ல வந்து இருக்கு அப்படிங்கறது வந்து பகவான் இந்த ஸ்லோகத்தின் மூலியமா சொல்லியிருக்கார். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க புகை, அதாவது நல்லா எரிஞ்சுட்டே இருக்கக்கூடிய நெருப்புல மேலதான் நமக்கு புகை இருக்கும். ஆனா நெருப்பு நம்ம கண்ணுக்கு நல்லா தெரியும் ஓரளவுக்கு, இல்லையா? சோ அது வந்து குறைவா இருக்கக்கூடிய காமத்திற்கு வந்து ஒப்பிடப்பட்டுள்ளது. சோ அப்படிப்பட்டவர்கள், மனிதருடைய காமம் அந்த லெவல்ல தான் இருக்கணும். அதுக்கு மேல போனா நாம் எல்லாருமே மிருகம் மற்றும் அதாவது தாவரங்களுடைய நிலைக்கு தான் நம்ம தள்ளப்படுவோம். சோ அப்படிப்பட்ட இருக்கவர்கள் மீண்டும் வந்து மனிதர்கள் வாழக்கூடிய இந்த அதே இதுல வந்து வந்து பிறவி எடுப்பார்கள். அதாவது பலநோக்கு கருதி செய்யக்கூடிய அத்தகைய ஒரு இடத்துல வந்து பிறவி உண்டு அவர்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து கண்ணாடியில வந்து தூசி படிஞ்சிருந்தா நம்மளுடைய பிம்பத்தை வந்து சரியா காண முடியாது. சோ அப்படி அத வந்து எதற்கு ஒப்பிடப்பட்டதுன்னாக்கா, ஒரு மிருகத்தினுடைய, அதாவது அவருடைய வாழ்க்கைக்கு வந்து ஒப்பிடப்பட்டுள்ளது. நீங்க ஒரு நாய் பாத்தீங்கன்னாக்கா, அது யாருக்குமே எதுவுமே ஷேர் பண்ணி கொடுக்காது. அது மட்டும் தான் சாப்பிடணும்னு இருக்கும். அது ஃபுல் அறியாமை தான், இல்லையா? அனிமல்ஸ் நாம் எல்லாருமே இக்னரன்ஸ்ல நம்முடைய அறியாமையில் நாம் செயல்பட்டு கொண்டிருந்தால், பாவங்கள் நிறைய மூட்டை மூட்டையா நம்ம சேர்த்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அடுத்த ஜென்மம் நமக்கு வந்து மனித பிறவி கிடையாது, மிருக பிறவியா தான் அமைய பெறுவோம். இன்னும் நெக்ஸ்ட் லெவல் எதுனாக்கா, தாயின் கருவில் இருக்கக்கூடிய கரு. கரு வந்து வெளி உலகமே தெரியாது 9 திங்கள் வரைக்குமே, இல்லையா? சோ அப்படி இருக்கக்கூடிய நிலை வந்து இன்னும் இக்னரன்ஸ் லெவல்ல இருக்கக்கூடியவர்கள், அதாவது ரொம்பவுமே வந்து கீழ் இயல்பால் இயங்கி கொண்டிருப்பவர்கள், பைத்தியக்காரத்தனமான செயல்களில் ஈடுபடுபவர்கள், அப்படிப்பட்டவர்கள் வந்து இந்த மரம், செடி, கொடிகள் எப்படி ஆடாமல் அசையாமல், அதாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மூவ் ஆகாது, இல்லையா? ஆனா அந்த இடத்துல மட்டும் நின்னுட்டே இருக்கும். அது எப்பவுமே அது உயிர் வாழ்ற வரைக்குமே நிக்கும், நின்னுட்டே தான் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் அவர்கள் அமைய பெறுவார்கள். இது வந்து மோகத்தினுடைய லெவல்ஸ் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல இருந்து சொல்லப்பட. அவருத்தம் ஞானம் ஏதனா ஞானினோ நித்திய வைரினக காமரூபேன கௌத்தேய துஷ்புரேனனா நேலனா ச துஷ் துஷ்புரே புரேனனா அன அனலேனச்ச. அதாவது இந்த ஸ்லோகத்துல வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்றால், இந்த அதாவது thus the wise living entity pure consciousness becomes covered by the eternal enemy in the form of lust, which is never satisfied and which burns like fire. அதாவது இந்த உயிர் வாழி என்பது நித்தியமான ஒன்று, இல்லையா? ஆத்மா வந்து நித்தியமானவன். அவன் வந்து ஒரு ஞானத்தில் வந்து நிலை பெற வேண்டியவன் தான். ஆனால் அவன் அதை தவிர்த்து இந்த பௌதீகத்துல, இந்த அதாவது பகிரங்க சக்தியால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பௌதீகத்துல வந்து அதுல ஈடுபடும் பொழுது, அதை வந்து மோகமாக, அதாவது காமமாக அதை வந்து அவன் வளர்த்து கொள்ளும் பொழுது, அவன் எந்த செயலிலுமே அவன் திருப்தி கொள்ள மாட்டான். அது மேலும் அது எவ்வாறு இருக்கும்னாக்கா, அக்னி ஜுவாலை எரிஞ்சின்னு இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவனுடைய மனசு வந்து அதுல வந்து ஈடுபட்டு இருக்கும். அதாவது ஃபுல்லாவே வந்து நம்ம அதுல வந்து மூழ்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, நாமளே அதுல இறுதியில வந்து எப்படி ஒரு அக்னி ஜுவாலை எரிஞ்சுன்னா அணையும் பொழுது ஒரு பிடி சாம்பல் தான் நம்ம பார்ப்போம், இல்லையா? எவ்வளவு பெரிய காடு வந்து நம்ம வந்து எரிச்சாலும் கூட அதுல வந்து கீழே படிஞ்சு போயிருக்கும். நமக்கு வந்து அவ்வளவு ஹைட் நின்னுட்டு இருந்திருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே வந்து எரிஞ்சு போயிட்டாக்கா ஒரு பிடி சாம்பல்ல எப்படி வந்து பசமாய் நிக்கிறதோ, அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்நிலையும் நாம வந்து அழிவின் பாதைக்கு எடுத்து செல்கின்றோம் என்று அர்த்தம். சோ இந்த உத்தமமான இந்த ஆத்மாவை நல் பாதையில எடுத்துட்டு போகக்கூடிய மார்க்கத்துல வந்து கடவுள் உணர்வுல நாம மடைமாற்றிக் கொள்ள வேண்டும். அவ்வாறு இல்லாம இந்த பௌதீகத்துல நாம ஈடுபட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அது வந்து நம்மளையே வந்து அழிவுல தான் எடுத்துட்டு போய் நிறுத்தம் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல இருந்து நம்ம புரிந்து கொள்ளணும். சோ இந்த போட்டோல பார்த்தோம்னாக்கா ஆத்மா உட்கார்ந்து இருக்கு. ஆத்மா சொல்லுது நான் இந்த டெஸ்டினேஷன் போனோம், அவ்வளவுதான். அது மட்டும்தான் அது சொல்லும். ஆனா அது உட்கார்ந்து இருக்க அதாவது ஹீஸ் பிரயாணி. அவன் வந்து இந்த உடல்ல உட்கார்ந்து இருக்கவன் பிரயாணி. ஆனா இந்த உடல்ல இருக்கக்கூடியவன் இவன் எல்லாம் யாரு? டிரைவர்ஸா இருக்கிறது யாரு? இந்த புலன்கள், மனசு, அறிவு, இல்லையா? சோ இந்த இந்த மூன்றுமே வந்து கலந்துதான் வந்து இயக்கி கொண்டிருக்கின்றது. இங்க மனதுதான் கடிவாளமே. புலன்கள் எல்லாமே குதிரைகள். இந்த கடிவாளத்தை புடிச்சு இழுக்கிறது யாரு? இந்த மனசு. அதாவது புலன்களை வந்து கட்டுப்பாட்டுல வைக்கிறது எது? மனசு. இந்த மனசு வந்து யாரால கட்டுப்படுத்தப்படுகின்றது? புத்தியினால் கட்டுப்படுத்தப்படுகின்றது, இல்லையா? சோ ஒரு கார்ல உட்கார்ந்து இருக்கும். சோ கார் டிரைவர் யார் இங்கனாக்கா? அறிவுதான். அந்த கார் டிரைவர் அந்த அந்த ஸ்டீரிங் வீல் எதுக்கு வந்து கம்பேர் பண்ணிருக்கோம்னாக்கா மனசுக்கு வந்து கம்பேர் பண்ணிருக்கோம். புலன்கள் எதுனாக்கா இந்த பிரேக்கு, அதுக்கப்புறம் கிளட்சு, அடுத்து வந்து ஆக்சிலேட்டர், இந்த மூணுமே.
ஸோ இது எல்லாமே இந்த கரெக்டான பொசிஷன்ல நம்ம வந்து பிரேக் போட இடத்துல பிரேக் போடணும், ஆக்சிலேட்டர் போடுற இடத்துல ஆக்சிலேட்டர் போடணும், அதுக்கப்புறம் கிளட்ச் போட்டு கியர் மாத்திர வேண்டியது, ஸ்பீடா போகணும், குறைச்சலா போக வேண்டியதுல குறைச்சலா போகணும். இந்த மாதிரியான இதெல்லாமே வந்து ஆக்ஷன்ஸ் எல்லாமே புலன்கள் செய்யறது. ஆனா அதற்கு இயக்கம் யாரு? இந்த ஸ்டீரிங் வீல் மனசு. அந்த ஸ்டீரிங் வீலை யார் அதாவது ஆக்சஸ் பண்றது? இந்த புத்தி. சோ அந்த பின்னாடி உட்கார்ந்துருக்க பிரயாணி யாரு? அவர் யாருன்னா இந்த ஆத்மா அப்படிங்கறத வந்து நாம புரிந்து கொள்ள வேண்டும். சோ ஒருவர் இதையெல்லாம் உணர்ந்து நாம ஏன் ஆத்மா தண்டனை பெறுகின்றது என்றால் அதுதான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறதே. அது நினைச்சு அந்த புத்திக்கு கொடுத்துருது. அதுக்கப்புறம் அது சும்மா உட்காந்துரும், அவ்வளவுதான். ஆனா அதனாலதான் நம்ம வந்து இந்த உடல்ல விட்டு சென்ன பிறகு ஆத்மா நரகத்துக்கு செல்லினாலும் ஆத்மா தான் வந்து கஷ்டப்படுறது. தட் இஸ் த ரீசன். ஏன் ஆத்மா வந்து சங்கடப்படணும்னா இட் இஸ் த ரூட் காஸ். ஆத்மா தான் வந்து இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ஆல் த ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த புலன் மனசு புத்தி எல்லாமே செயல்பட வைக்கிறதுக்கு மூல காரணமே வந்து பொறுப்பாளி யார் என்றால் அந்த ஆத்மா. அதனால்தான் ஆத்மா வந்து இந்த புத்தி அதுக்கு மனசு இந்த புலன்கள் செய்யக்கூடிய கர்ம வினைகள் கர்ம பலன்களை வந்து அது அனுபவிக்கின்றது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளணும். தஸ்மாத்வம் இந்திரியாணி ஆதௌ நியம பரதர்ஷபா பாபானாம் பிரஜாகி ஏனம் ஞான விஞ்ஞான நாசனம். அதாவது இந்த பிகினிங் இந்த வெரி பிகினிங் curb this great symbol of sin by regulating the senses and slay the destroyer of knowledge and self realization. அதாவது அதனால நம்ம வந்து இதை முதலிலே வந்து நம்ம வந்து அதாவது ஒரு புத்தி உள்ள மனிதன் வந்து இதையெல்லாம் வந்து துறக்க வேண்டும். அதாவது காமத்தை துறக்க வேண்டும், மோகத்தை பேராசையை துறக்க வேண்டும், பொறாமையை துறக்க வேண்டும். இதெல்லாம் வந்து முதல் நிலையிலே நம்ம வந்து அதை அழிச்சிடணும். அதை வளர்த்துண்ட பிறகு நம்ம வந்து அழிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஸோ இனிஷியல் ஃபேஸ்லயே அழிச்சிட்டோம்னாக்கா நமக்கு வந்து அதாவது பாதிப்பு என்பது மிக மிக குறைவு. நாம வந்து கட்டுப்பாடான எவ்வாறு நம்ம அதை வந்து அழிக்க முடியும்? ரெகுலேட்டிங் த சென்சஸ், புலன்களை வந்து நல் பாதையில் இயங்க வைப்பதால் இந்த தவறான இந்த இதெல்லாமே நம்மளை விட்டு தூரமாக விலக்க முடியும். அண்ட் ஸ்லே தி டெஸ்ட்ராயர், இது யாரை அழிக்கின்றது என்றால் ஞானத்தையும் நம்மளுடைய தன்னுணர்வு பாதையும் இது அழித்து விடும். அந்த பாதையை நமக்கு இருக்கிறதே காட்டாது. நாம் இதையெல்லாம் வளர்த்துக்கணும்னாக்கா முன்னாடி பார்த்த இது எல்லாத்தையும் நம்ம வளர்த்துண்டோம் என்றால் நாம வந்து கண்டிப்பாக வந்து அழிவு பாதைக்கு தான் செல்கின்றோம். ஸோ அதாவது காமத்தினுடைய நிலைகள்ல நாம இருக்கவே வேண்டாம், அதுல இருந்து விடுதலை அடையணும். ஸோ இட் வில் டெஸ்ட்ராய் அஸ், இல்லையா? ஞானத்தை நம்ம பெற முடியாது. அடுத்து வந்து ஆத்ம ஞானத்தை நம்மளால வளர்த்து கொள்ளவும் முடியாது. லஸ்ட் இது டிஃப்ரெண்ட் டிகிரிஸ். ஐ திங்க் முன்னாடி சொன்னதுதான், அதே மீண்டும் நாம வந்து இங்க பார்க்கின்றோம். இது எல்லாமே ஞானம் இஸ் கம்ப்ளீட்லி கவர்ட். ஒருவர் வந்து காமத்துல வந்து இந்த நிலைகளை ஈடுபட்டிருந்தால் ஞானம் வந்து அந்த லெவலுக்கு அவங்களுக்கு அறியாமையில் இருக்கின்றது என்ற அவ்வளவு தூரத்துல இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஸ்மோக், அதாவது பாத்தீங்கன்னாக்கா அக்னியில அதாவது நெருப்புல வரக்கூடிய புகைன்னா ஓரளவுக்கு அவங்களால ஞானத்துல வந்து இருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்து வந்து இந்த கண்ணாடியில வந்து தூசி படிஞ்சிருக்கிறது வந்து கிளின்சிங். இது எதனால நம்ம கிளியர் பண்ண முடியும்னாக்கா இது கிருஷ்ண உணர்வுல இருந்தா நம்ம வந்து இதை வந்து போக்கிக் கொள்ளலாம். அதாவது ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்க பேஸ் லெவல், லோ லெவல் இருக்கக்கூடிய காமம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து நம்ம கிளீன்சிங் பை த ஸ்பிரிச்சுவல் மெத்தட்ஸ், அதாவது ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், இதெல்லாம் செய்யும் பொழுது இந்த லெவல் கூட நம்ம கிளியர் பண்ணலாம். ஆனா கம்ப்ளீட்லி கவர்ட் நாலேஜ், கம்ப்ளீட்லி கவர்ட், அதாவது இந்த ஞானத்தையே வந்து இது ஃபுல்லா மறைச்சாச்சு. காமம் வந்து நம்ம வெளி உலகமே தெரியாத அந்த நிலைக்கு இருக்கு அந்த காமத்தினுடைய லெவல். அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து ஞானத்தை வந்து வளர்க்கணும்னா ஒரு குருனுடைய அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அஜ்ஞானத்தில் உழந்து கொண்டிருப்பவர்களுக்கு வந்து கரை சேரணும்னாக்கா குருனுடைய அனுகிரகம் என்பது தேவை. கவர் லிவிங் என்டிட்டி பியூர் கான்சியஸ்னஸ், இல்லையா? ஒரு நிமிஷம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லஸ்ட், அதாவது அதனுடைய சுபாவம். லஸ்ட் இஸ் த சிம்பிள் ஆஃப் இக்னரன்ஸ், அதாவது காமம் என்பது அறியாமையினுடைய அறிகுறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து இந்த உயிர் வாழியை வந்து அதாவது கடவுள் உணர்விலிருந்து வந்து தூரமாக விலக்கி வைக்கின்றது. அது எப்பொழுதுமே நம்மளால திருப்திப்படுத்த முடியாது, இல்லையா? பேராசையை நம்மளால என்னைக்காவது திருப்திப்படுத்த முடியுமா? முடியவே முடியாது. சாட்டிஸ்ஃபைங் லஸ்ட் இஸ் லைக் ஆடிங் ஃபியூல் டு த ஃபயர், அதாவது எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரிதான்.
அதை நம்ம திருப்தி செய்யறோம்னு நினைச்சிட்டு நம்ம வந்து இதோட முடிஞ்சிட்டோம்னு நினைச்சா கூட இன்னும் மேலும் மேலும் வேணும்னு தான் அது போகும். ஹவு டு ஸ்டாப் இட்? ஜஸ்ட் ஸ்டாப் ஃபீடிங் இட். அதை நமக்கு வந்து அதுக்கு உணவு கொடுக்கவே கூடாது. லெட் இட் டை. அது இறக்கட்டும்னு நம்ம விடணும். காமத்தை இறக்கணும்ட்டு நம்ம விட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான மார்க்கத்தை வந்து சொல்லப்பட்டிருக்கு. சோ காமம் உட்காரக்கூடிய இடங்கள் எது அப்படின்ட்டு வந்து பார்க்கணும். காமம் எங்கெல்லாம் உட்காரும்னாக்கா 5 புலன்கள்ல உட்கார்ந்திருக்கும், மனசுல உட்கார்ந்திருக்கும், அறிவுல உட்கார்ந்திருக்கும், ஆத்மாவிலையும் வந்து ஆத்மா வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வந்து இந்த இந்த 3 இடங்கள்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த காமம் வந்து இந்த ஆத்மாவை வந்து சட்டுன்னு ஒரு இடத்துல நம்ம இந்த குணாதிசயத்துக்கு ஏற்றவாறு நம்ம வந்து இந்த மனசு போகும் பொழுது இந்த ஆத்மா வந்து அதன் மேல் லைக்ன்றது இல்லையா ஃபர்ஸ்ட் அது இதனுடையனாலதான், இந்த லஸ்ட்னாலதான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். குணாதிசயம் சென்டர் ஆஃப் ஆல் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த சென்சஸ், ரிசர்வாயர் ஆஃப் ஐடியாஸ் ஆஃப் சென்ஸ் கியான்டிஃபிகேஷன் எதுன்னா மனசு இல்லையா? மனசுதான் மிகப்பெரிய அதாவது அதாவது பாத்தீங்கன்னாக்கா சோர்ஸே இதுக்கு எல்லாத்துக்குமே. இந்த மனசுல என்ன வச்சிருக்கோமோ அந்த குணாதிசயத்துக்கு ஏற்றவாறு நம்ம ஆத்மாவும் வந்து ஒரு இது மேல லைக்கின்றது. அது இமீடியட்டா புத்திக்கு வந்து சிக்னல் கொடுத்த உடனே மனசு வந்து செயல்பட ஆரம்பிக்கின்றது. லஸ்டி இன்டெலிஜென்ஸ் வந்து நம்ம எப்பவுமே வந்து இன்டெலிஜென்ஸ் வந்து இட் இஸ் நாட் குட். இன்ஃப்ளூயன்சஸ் த சோல். அதாவது ஆத்மாவை வந்து அது தூண்டுகின்றது அப்படிங்கிறது வந்து அதனால வந்து போலி அகங்காரத்தை வந்து நம்ம வந்து எடுத்துக்கொள்கின்றோம். எஸ், ஹவு டு கம் ஓவர்? ஞானத்தின் தரப்புல நாம் செல்லும் பொழுது கண்டிப்பாக இதுதான் இந்த ஸ்டேர்கேஸை நம்ம கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். உடல், சோ உடலை விட உடல் அதாவது தட் இஸ் பெஸ்ட். அதாவது உடலை விட வந்து பாத்தீங்கன்னாக்கா புலன்கள் பெரியவன் இல்லையா? அந்த புலன்களை விட வந்து மனசு பெரியவன், மனதை விட வந்து அறிவு பெரியது, அடுத்து அறிவை விட ஆன்மா வந்து பெரியது. சோ திட் இஸ் த ஆர்டர். உடல் தான் லோயஸ்ட் ஸ்பீஷிஸே. அதாவது இந்த உடல் வந்து அவ்வளவு மேன்மையானது கிடையாது. அதை விட மேன்மையானவன் வந்து புலன்கள், புலன்களை விட மேன்மையானது வந்து மனது, மனதை விட மேன்மையானது வந்து அறிவு, அறிவை விட மேன்மையானது வந்து ஆத்மா. அதுதான் இங்க நம்ம பார்த்தோம். பிளாடி பிளாட்ஃபார்ம், அடுத்து வந்து சென்சுவல் பிளாட்ஃபார்ம், அடுத்து வந்து மென்டல், அதுக்கு அடுத்து இது இன்டெலெக்சுவல், அடுத்து வந்து ஸ்பிரிச்சுவல் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சேம் திங் தான் ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும். அதனால நீங்க புலன்களை எல்லாம் மடைமாற்றி பக்தி மார்க்கத்துல நம்ம ஈடுபடுத்தி கொண்டோம் என்றால் நம்ம வந்து புத்தியும் அதற்கேற்றவாறு செயல்படும், அதுக்கேற்றவாறு மனதும் இயங்கும், புலன்களும் இயங்க ஆரம்பிக்கும். சோ காமத்திலிருந்து நம்ம விடுதலை அடையலாம். அதாவது ஞானத்தை வந்து அபிவிருத்தி செய்து கொள்ளலாம், நல் மார்க்கத்தை நாம வந்து அடையலாம். ஒரே கொஸ்டின். ஏவம் புத்திஹி பரம் புத்வா சம்ஸ்தவ்யமான ஆத்மனஹ ஜஹி சத்ரும் மகாபாஹோ காம ரூபம் துராஷதம். அதாவது thus knowing oneself to be transcendental இல்லையா? சோ ஒருவர் இந்த 3 அதாவது மெட்டீரியல் சென்சஸ், இந்த பௌதீக பண்புகளா இருக்கக்கூடிய அந்த குணாதிசயங்கள் அதை வந்து நம்ம எப்படி அமைய பெறணும்னாக்கா இந்த புலன்கள் இது எல்லாமே பௌதீகத்துல தான் இயங்கின்னு இருக்கு. இது எல்லாமே பௌதீக பண்புகளால் ஆனதுதான் இல்லையா? மனசு, அறிவு, புலன்கள் இவை எல்லாவற்றையுமே நாம வந்து மடைமாற்றி நம்ம வந்து ஆன்மீகத்தின் பாதையில எடுத்துட்டு செல்லும் பொழுது அவர்கள் they will be able to conquer this instantiable enemy known as lust. அதாவது இந்த காமத்தை அவர்களால வந்து வெல்ல முடியும் அப்படிங்கறத வந்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. சோ நான் இதோட இன்னைக்கு நிறுத்துறேன். ஹரே கிருஷ்ணா. இதை நான் நாளைக்கு